நித்திய ஜீவன் அப்படின்னா என்னைக்கும் ஒரு நாள் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்றது இல்லை. எனக்கே நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு நீ நித்திய ஜீவன்ல வாழ்ந்துட்டு இருக்கியா? இன்னைக்கு நித்திய ஜீவன் வாழ்ந்துட்டு இருக்கியா? நாளைக்கு கூட இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கியா? நேற்று வாழ்ந்தியான்றது இல்லை, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கியா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஒரு நாளும் இந்த நித்திய ஜீவனுக்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றேன். எவ்ரி சிங்கிள் டே இட்டர்னல் லைஃப்ங்க. எவ்ரி சிங்கிள் டே இஸ் இட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்கிறேன் நான். இன்னைக்கு நம்ம இட்டர்னல் லைஃப்ன்னும் போது ஃபியூச்சர்னு மைண்ட் அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு. அது தேவனை அறிகிற அறிவே நித்திய ஜீவன், பிதாவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் வந்துச்சுல்ல. அறிகிறது நித்திய ஜீவன் தான். நம்ம வாழ்கிறோம் இல்லையா, நம்ம லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அதில் வந்து நான் நித்திய ஜீவன் வந்து உள் வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, நித்திய ஜீவனை நம்ம உள்ள பார்ட்டேக் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் கேள்வி கேட்டுக்கிறேன். காலையிலேருந்து ஒரு மனுஷன் வந்துட்டு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னும் போது நம்ம வாழ்வு வந்து சிந்தனையாக தான் அங்கே இருக்குது. நம்ம பண்ணிட்டு இருக்கோம், வேலை பண்ணிட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் அது வாழ்வு இல்லை, அது எட்டர்னல் லைஃப் இல்லை. அது இட்டர்னல் லைஃப்னா அது லைஃப் இல்லை. இப்போ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோமா, காலையிலேருந்து நான் வேலை பண்ணிருப்பேன், நீங்கள் ஒரு வேலை பண்ணியிருப்பீங்க, போயிருப்பீங்க, ஏதாவது இது பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரைட்டு. அது வந்து ஆக்டிவிட்டீஸ் தான். அது வந்து ஆக்டிவிட்டீஸ் அப்படிதான் நான் பார்க்குறேன், ஆக்டிவிட்டீஸ். ஆனால் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன்னா என் தாட் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கேன். புரியுதுங்களா? நான் காலையில் வேலை பார்த்தேன்னா, ஆமாம் வேலை பார்த்தேன், நிறைய மெயில் அனுப்பினேன், நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணேன், இதெல்லாம் வேலை பார்த்துருக்குறேன். இதுதான் வாழ்க்கையா? இல்லை. நான் வாழ்ந்தேன்னா, ஆமாம் வாழ்ந்தேன். எங்கன்னா தாட் லைஃப் எனக்குள்ள ஒரு சிந்தை ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா. அந்த சிந்தையில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அந்த சிந்தையில் எக்ஸைட்மெண்ட் இருக்குது, அந்த சிந்தையில் வந்துட்டு ஃபியர் இருக்குது, அந்த சிந்தையில் வந்துட்டு நாளை தினத்தை குறித்தான ஒரு பயம் இருக்குது, அந்த சிந்தையில் வந்துட்டு நாளை தினத்தை குறித்த ஒரு பயம் இல்லாத ஒரு தன்மை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இன்னொன்று அந்த சிந்தை வந்து நாளை தினத்தை குறித்து இருக்குது. அது வேற பிரச்சனை. சிந்தனை இருக்குல்ல, சிந்தை ஓடிட்டு இருக்குல்ல, அது இன்னைக்கு குறித்து இல்லவே இல்லைங்க. நாளை குறிச்சு தான் இருக்குது, எல்லாமே ஆஃப்டர் குறிச்சு தான் இருக்குது. காலைனா மதியம் என்ன சாப்பாடுலாம் யோசிக்குது. ஓகேங்களா? காலைல சாப்பிட்றது அதை பற்றி பிரச்சனை இல்லை, மதியம் என்ன சாப்பாடு அப்படிதான் யோசிக்கிறோம். மதியம் சாயந்தரம் என்ன பண்ணணும், சாயந்தரம் எங்கே போகணும் அப்படி யோசிக்கிறோம். சாயந்தரம் வாக்கிங் போகலாமா, இது பண்ணலாமா, இல்லைன்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். சாயந்தரம் தான் நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு வந்து வீக்கெண்ட் என்ன பண்ணலாம், இப்படி தான் ஓடிட்டு இருக்குது. அப்போ நான் என்ன ஜீவிச்சிருக்கிறேன்னா அப்படின்னு என்கிட்ட எனக்கே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு ஜீவிச்சேன்னா, இன்னைக்கு நான் என்ன ஜீவிச்சேனா அவ்வளோ ஒன்று, இன்னைக்கு நித்திய ஜீவனை பங்கேற்றேனா அப்படின்னா அதெல்லாம் கேள்விக்குறியா வருது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த தாட் லைஃப் உள்ள ஒரு தாட் லைஃப் ஓடிட்டு இருக்குல்ல, ஒரு தாட்ஸ் தான் ஒரு 24 hours தாட்ஸ் ஓடிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? 24 hours தாட்ஸ் ஓடிட்டு இருக்குது. அந்த தாட்ஸ் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தாட்டில் தான் நித்திய ஜீவன் பிரதிபலிக்குதா இல்லையான்றது கண்டுபிடிக்க முடியும்னு நான் யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, இந்த தாட்டோடைய ஒரு தாட்டையும் எடுத்து ஒரு திங்கிங் வருது. இந்த திங்கிங் எடுத்து தேவனுடைய லைட்டில் வச்சு பார்த்தோன்னா இந்த திங்கிங்கில் ஜீவன் இருக்கா இல்லை மரணம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலான்றேன். ஓகேங்களா? இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனால் வந்து ஒரு தாட் ஒன்று ஓடிட்டு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பைக் ஓடிட்டு இருப்பீங்க, ஆனால் ஒரு தாட் ஓடிட்டு இருக்கோம், வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு தாட் ஓடிட்டு. அந்த தாட்டை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஒளியில வச்சு அந்த தாட்டில் மரணம் இருக்குதா ஜீவன் இருக்குதான்னு பார்த்துட்டே இருக்கணுன்றேன். மரணம் இருக்குன்னா தாட்டை மாற்றிக்கணுன்றேன். ஜீவன் இருந்துச்சுன்னா தாட்டை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா வாழ்க்கை வந்துட்டு எவ்ரி சிங்கிள் டே வந்துட்டு இந்த இட்டர்னல் லைஃப்பில் வாழணுங்க. ஓகேங்களா? அந்த இட்டர்னல் லைஃப்பில் வாழணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் யோசிக்கிறேன். ஒரு சிங்கிள் லைஃப் நம்ம இட்டர்னல் லைஃப் தான் வாழ்கிறோம், ஆனால் வந்து நம்ம வந்துட்டு அதை ஃப்யூச்சரில் வச்சுருக்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் மரணத்தை முறியடிப்பேன். இல்லை நான் இன்றைக்கே மரணத்தை முறியடிக்கிறேன். நீங்கள் தாட்லேயே அங்கேயே முறியடிச்சிடுறேன்ட்டு நான். அன்னைக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு எல்லாம் மறிப்பான், நான் மறிக்க மாட்டேன், நான் ஜீவனோட வாழ்ந்துட்டு இருப்பேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 120 வயசு ஆகும் அப்படின்னு வச்சுக்கிறேன். இல்லை இன்னைக்கே நான் அதை கொண்டு வரேன்றேன். அந்த நாள் வேணாம், அந்த நாள் வரும். ஓகேங்களா? அந்த நாள் பற்றி பேசுகிற அந்த நாள் ஃபியூச்சரில் போயிடுது. இன்னைக்கே நான் சொல்கிறேன், இன்னைக்கு வாட் அபவுட் டுடே? இன்னைக்கு நித்திய ஜீவனில் வாழ்கிறேன்னா ஆக்டிவிட்டீஸில் வேறங்க. ஆக்ஷனில் எவனா ஃபோன் பண்ணி நம்ம திட்டுவான், ஃபோன் பண்ணி இல்லை வந்துட்டு இல்லை வேலைக்கு ஆகுதுன்னுவான், இதெல்லாம் பேசுவான், இதெல்லாம் ஆக்ஷன் தான். அது நம்ம தாட்டை தாக்கத்தை ஏற்படுத்தா இல்லையா, அதான் மேட்ரு. அதான் அவன் வந்து சொல்லுவான், இப்படி இருந்தாலும் வேலைக்கு ஆகுது சார், இப்படிலாம் இருந்தாலும் வேலைக்கு ஆகுது, அப்புறம் கஷ்டமாயிரும்னு சொல்லுவான்.
அது உங்க தாட்டை பாதிக்குதா, என் தாட்டை பாதிக்குதா நான் யோசிக்கிறேன். அது என் தாட்டை பாதிச்சு நான் நித்திய ஜீவன்ல ஆப்ரேட் பண்ணல அர்த்தம். என் நித்திய ஜீவன்ல கொண்டு வரல. அதாவது என் ஆழ் மனசு வந்து இன்னும் அந்த கிறிஸ்துவின் ஒளிக்குள்ள வரல, இருள்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்குது, பிளைண்ட் ஸ்பாட்ல தான் மாட்டிட்டு, டார்க்னஸ் தான் மாட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னையும் வேலிட் பண்ணிருக்கேன். காலையில இருந்து என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படியே வேலிட் பண்ணும்போது, காலையில இருந்து எவ்வளவு நித்திய ஜீவன்ல வாழ்ந்துருக்கேன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் வாழ்ந்துருக்கேன். நித்திய ஜீவனோட எக்ஸைட்மெண்ட்டோ நித்திய ஜீவனோட இதுலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வாழ்ந்துருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா, இவ்வளோ விஷயம் நம்ம பேசியும் இது பண்ணியும் உள்ள என்னவா அந்த டார்க்னஸ் உள்ள இருக்குதுங்க. டார்க்னஸ் உள்ள தான் இருக்குது. ஏன் டார்க்னஸ் உள்ள இருக்குது அப்படின்னாக்கா, நம்மளே பழகி இருக்கிறோம். அந்த இருளே நம்மளுக்கு வெளிச்சமா பழகி இருக்குது. இருளா இருந்தா பிரச்சனை இல்லைங்க, ஓடிடலாம். ஐயோ இருளா இருந்தப்பான்னு. அந்த இருளே நம்மளுக்கு வெளிச்சமா இருந்திருக்குது. புரியுதுங்களா? இந்த இருட்டிலே இருந்துக்கிறாங்க, நல்லா இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி பழகி, லைட்டா போடாத அப்படின்னு வடிவேலு அந்த மாதிரி லைட்டை வேணாம்ப்பா, இருளே நம்ம நல்லா தான் இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்குதுப்பா அப்படின்னு வாழ்ந்துருக்கோம். அது இருளே பழகி இருக்கிறோம், அது இருளே நம்ம வாழ பார்க்குறோம், இருளே ஓடிட்டு இருக்கோம், அந்த இருளே இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எடுத்து நான் இப்போ ஒரு காலில இருந்து ஒரு 15 தாட் எடுத்தாங்க. என்னுடைய தாட்டே ஒரு 10 தாட்ஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? நான் காலைல இருந்து என்ன யோசிச்சேன், ஏன் இப்படி யோசிச்சேன், ஏன் இப்படி யோசிச்சேன்னா எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது. என்ன பயம்? எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். ஏன் இப்படி யோசிச்சேன்? எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருக்குது, என் தாட்ஸ்ல இருக்குது, நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னாக்கா, இன்னும் கிறிஸ்துவன் ஒளி அங்க படலை. கிறிஸ்து கைவிடுவாரு அப்படின்ற ஒரு இது ஆள் மனசுல, வெளியே தியாலஜில இல்ல, தியாலஜில கிறிஸ்டியனா இருக்கேன், மெசேஜ் கொடுத்து பேசுறா அப்படின்னாக்கா வேற மாதிரி பேசுவேன். ஆள் மனசுல இருக்குல்ல, நடு மனசு நல்லதா இருக்குது, டாப் மனசு நல்லதா இருக்கு, அடி சான்ஸ்டா அப்படின்ட்டு இருக்கு. அந்த ஆள் மனசுல இருக்குல்ல, எப்படி சொல்றது, பூமியில பூமியில வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வாட்டர் போடுறேன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும். ஒன்றும் பெரிய பெரிய இது இருக்காது. ஒரு கேவ் மாதிரி ஒன்று கட்டுறீங்க, ஒரு பெரிய ஒரு ஹோல் ட்ரில்லிங் மிஷின் வச்சு போடுறீங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு நல்லா எப்படி பூமி மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்கும், ஒன்றும் பெரிய இதில் இருக்காது. ஆனால் போய் ஒரு 1000 ஃபீட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே சுச்சுவேஷனே வேற மாதிரி இருக்கும். இருள் இருக்கும், ஒரு நிசப்தம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு கலக்கம் இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னாக்கா அது பூமியை விட்டு ரொம்ப தூரம் உள்ள. அது நான் ஆள் மனசு பேசிட்டு இருக்கேன். மேல் மனசு சூப்பரா இருக்குங்க. மேல் மனசு அடி, எதை பார்த்தாலும் சான்ஸேடா, எவனா தான் விட்டுவேன்டா அப்படின்ற மாதிரி அந்த இது இருக்கு. ஆனா ஆள் மனசுல அது இருக்குதா அப்படின்னு நான் இன்னைக்கு அதான் யோசிச்சேன். மேல் மனசுல வேணாம், மேல் மனசுல நல்லா தான் இருக்கு, ஜாலியா இருக்கு, ஒரு இதுதான் சூப்பரா இருக்குது, ஒரு இதுனா இதுவா இருக்குது, ஜெட்டடா இருக்குது, ஒரு இதுதான் ஐயோ அப்படின்னு ஆகுது, இதெல்லாம் ஆகுது. ஆனா ஆள் மனசு என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு அதை பார்க்கும்போது அது நித்திய ஜீவன்ல வாழ்ந்துட்டு இருக்குதா அப்படின்னா, என்னுடைய இதுல யோசிக்கும் போது அது இல்லைன்னு நான் பதில் சொல்லுவேன். எனக்கு ஏன் இல்லைன்னு பதில் சொல்றேன்னா, இன்னும் அந்த கிறிஸ்துவுடைய ஒளியை நான் அந்த இடத்துல எனக்கு இன்னும் பயிற்சி வைக்க தெரியலன்ற நான். புரியுதுங்களா? தெரியல கண்டுபிடிச்சுன்னா அது பெரிய விஷயம் நான் பேசுறேன். எனக்கு அந்த இடத்துல பயிற்சி வைக்க தெரியல அப்படின்ட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. இன்னும் எத்தனை இப்போ கண்டுபிடிக்காம உட்காந்துருக்கானே, அதுக்கு பரவாயில்லையே. அது கண்டுபிடிச்சிருக்கேன்ல, அதை சந்தோஷப்படுறேன். அந்த ஏன்னாக்கா இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டல, இப்போ நான் ரெடி பண்ணிடுவேன்றேன். ஏன்னாக்கா இப்போ அந்த இது லைட் வந்துருச்சுங்க, லைட் உள்ள வந்துருச்சு, அதனால அதை ரெடி பண்ணுவேன்றேன். அப்படி யோசிக்கும் போது, நான் நேற்று நித்திய ஜீவனில் வாழ்ந்தேனா அப்படின்னா வாழ்ந்திருக்கேன். எங்கன்னா ஒரு சின்ன போர்ஷன் தான் வாழ்ந்திருக்கேன், மிச்ச போர்ஷன்லாம் வாழல. நல்லா வெளியரங்கமா வாழ்ந்திருக்கேன், ஆனா உள்ள போய் பார்த்தா வாழல. ஏன்னா நம்மளுடைய லைஃப்ன்றது தாட்ஸாவே இருக்குது. புரியுதுங்களா? தாட் இல்லாம நம்ம இல்லைங்க, தாட்ஸ் இல்லாம நம்ம இல்லை, தாட்ஸ் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எதுல வாழ்ந்துட்டு இருக்கோம்னா வீட்டுல வாழல, தாட்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் ஒருத்தன் வந்துட்டு பணக்கார வீட்டுல இருப்பான், ஆனா உள்ள லோன்லியா இருப்பான். ஒருத்தன் பயங்கர இருள் அடைஞ்ச லோன்லி வீட்டுல இருப்பான், உள்ள வந்து பிரகாசமா ஜெகஜோதியா இருப்பான். அவனுடைய மனநிலையில சொல்றேன். ஏன் அப்படின்னாக்கா அவன் தாட்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்டர்னல் லைஃப் தாட்ஸ்ல இருக்குதுன்றேன். இந்த இட்டர்னல் லைஃப் தாட்ல இருக்குதுன்றேன். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள், பரலோக எல்லாமே தெரியும். இதெல்லாம் எங்க இருக்குது? தாட்ஸ்ல தான் இருக்குது, வெளியவே இல்லைங்க. இன்டர்னல் லைஃப் வந்து உள்ளதான் இருக்குது, வெளியவே இல்லை. வெளியே இருக்கிறது ரிஃப்ளெக்ஷனு, வெளியே இருக்குது. ஆமா, வெளியே வந்து அவன் செல்வந்தனா இருக்கானா, இதுவா இருக்கானா, அதெல்லாமே ரிஃப்ளெக்ஷன். ஒருத்தன் இட்டர்னல் லைஃப் எல்லாமே செல்வந்தனா இருப்பான். அவன் செல்வந்தனா இருக்கிறதுனால அவன் இட்டர்னல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான்னு கிடையாது. புரியுதுங்களா? ஒருத்தன் இட்டர்னல் லைஃப்ல எல்லாமே பயங்கர ஃபிளரிஷிங்கா இருப்பான், இதுவா இருப்பான். ஆனா உள்ள போய் ஆள் மனசை தேடி இது பண்ண அதே பயம்தான் இருக்கும். அந்த பயத்துக்காக வேண்டி அவன் ஃபிளரிஷிங் ஆயிருப்பான். எங்கடா நாளை பின்ன எதுவுமே நமக்கு கிடைக்காதா, ஆனா இப்ப சேர்த்து சொன்னாடா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பெரிய ஆளா காட்டிட்டு இருப்பான் வெளியே. ஆனா உள்ள போனீங்கன்னா வச்சுங்களேன்,
உள்ள இதுவா இருக்கும். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுங்க, நார்மலா இருப்பான். அவன் ஒண்ணுமே பெருசாலாம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவன் பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருப்பான். ஏன் அப்படின்னாக்கா அவன் உள்ள அந்த சப்கான்சியஸ்ல அவன் சப்கான்சியஸ்ல எதுனாலும் பார்த்துக்கலாம்டா அப்படி ஒரு தைரியம் இருக்கும், ஒரு இது இருக்கும். ஆனா தைரியத்தை வச்சு பேசல, இது எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்கேன். தைரியமா இருக்கா இன்டர்னல் லைஃப்ல இருக்கான்றது அர்த்தம் இல்லை. ஓகேங்களா, அது ஒரு கேரக்டர் தான், தைரியம் ஒரு கேரக்டர் தான். அதில் இருக்கான் அவன் தைரியமா இருப்பான். ஏன் அப்படின்னாக்கா எதுனாலும் பார்த்துக்கலாம்டா, வாழ்க்கை ஒண்ணுமே ஆகல, வாழ்க்கை வந்து இடி என்ன சொல்றது இடியே விழுந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன்டா அப்படின்ட்டு இருப்பான். ஏன் அப்படின்னாக்கா அவன் ஒரு இது கான்ஃபிடென்ட்ல இருப்பான். அவனுக்கு வந்து ரிச்சஸ்லாம் அது மேட்ரு இல்லை. ஏற்றம் அந்த அதெல்லாம் கடைசியா என்ன சந்தோஷத்துல இருக்கணும், அது இப்போ இருக்கிறேன்னுமா. ஓகேங்களா, ஏன்னா அவன் ஒரு ஃபியர் இல்லாத ஒரு சிஸ்டத்துல இருக்கான். ஓகேங்களா, இந்த நித்திய ஜீவன் அதை ப்ரொடியூஸ் பண்ணுதானா, அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, அதை ப்ரொடியூஸ் பண்ணுதா, அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபியர் இல்லாத ஒரு இது ப்ரொடியூஸ் பண்ணுதா, இருக்குது. ஆனா இந்த நித்திய ஜீவன் இன்னும் ஆள் மனசுல இருக்குதுன்றேன். அது ப்ராடக்ட், ஃபியர்லெஸ்ன்றது அது ப்ராடக்ட் தான். ஃபியர்லெஸ்னஸ் இஸ் நாட் நித்திய ஜீவன். ஓகேங்களா, நித்திய ஜீவன் அதோடைய அந்த இதுலயும் ஒளி அது எப்படின்னா யோசிக்கிறது நித்திய ஜீவன் லைட் அடிச்சுட்டே இருக்கும். அந்த செல் அந்த லாஸ்ட் செல்ல போய் பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ்ல இருக்க கடைசி செல்லுப்பா, அப்புறம் அதுலேயும் ஒளி இருக்கும். அதில் என்ன ஒளி இருக்குன்னா அந்த கிறிஸ்துவின் ஒளி இருக்கும் அப்படின்ற நான். அந்த இதில் வந்துட்டு கிறிஸ்துவின் ஒளி வந்து அதில் தெரியுன்ற நான். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த லாஸ்ட் செல், அதெல்லாம் லாஸ்ட் எல்லாம் இன்டெப்த் செல் சொல்கிறேன்ல, இன்டெப்த் சப்கான்ஷியஸ் இதான்ப்பா, இதான் பாட்டமஸ்ட் பார்ட் அப்படின்னா அந்த இடத்துல புயல் காத்தோ இல்லை இது வரும்போது ஏசு கிறிஸ்து எப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தாரு, ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருந்தாரு பாருங்க. நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு தூங்கிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த மாதிரி அந்த சப்கான்ஷியஸ் தூங்கணுங்க. ஓகேங்களா, நம்மளோட சப்கான்ஷியஸ் எப்போ தூங்கும் அப்படின்னாக்கா தேவனை பற்றின கரெக்டான ஒரு வெளிப்பாடு இருக்கும்போது தூங்க முடியும், இல்லைன்னா தூங்க முடியாது. வெளிப்பாடு அந்த லெவலில் இருக்கணும். இந்த லெவல் மேலோட லெவலில் இருக்கும். புயல் இல்லாமல் இருக்கும்போது வெளிப்பாடு இருக்கும் தான். அப்போ இதில் இருந்தால் வந்துட்டு உனக்கு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா ஐடியாலாம் கொடுக்குற ஆண்டவருக்கு நிறைய இடத்துல அது இருக்கும். இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. இந்த இந்த கடவுள் வந்து ஆள் மனசுன்றேன். ஓகேங்களா, நம்ம போகிற பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை. பிரச்சனை இருக்கும் இல்லைன்ற பற்றி பேசல. பிரச்சனையில் தூங்கணும்னு நான் சொல்லலை, நாள் மனசில் தூங்கணுன்றேன். பிரச்சனையில தூங்கணுங்க. அது மாதிரி நம்ம பேதர் வந்து எப்படி தான் பார்த்தீங்களா அந்த இதில் அப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்களா அந்த இடத்துல எப்படி தூங்கிட்டு இருந்தாரு. அவன் என்ன பிரச்சனை தான் நம்ம தூங்கணும் அதை சொல்லவே இல்லை நான். ஓகேங்களா, அதை சொல்ல ஆள் மனசில் தூங்க சொல்கிறேன். ஆள் மனசில் ஒரு அட்மோஸ்ட் கிளாரிட்டி இருக்கணுன்றேன். பிக்சர் என்னது எல்இடி கிளாரிட்டி இருக்கணுன்றேன். என்ன தேவனை பற்றி, பிதாவை ட்ரினிட்டியை பற்றி, பிதா குமாரன் பரிசுத்த ட்ரினிட்டி. இன்னைக்கு நான் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கேனா, இந்த நிமிஷம் வாழ்ந்துட்டு இருக்கேனா, இந்த செகண்ட் வாழ்ந்துட்டு இருக்கேனா, இன்னைக்கு ஈவினிங் வாழ போறேனா, நைட்டு வாழ போறேனா, இந்த இன்டர்னல் லைஃப் தான் எனக்கு இந்த இதுலயே இருக்க போறேனா அப்படின்றது. இது ஒர்க்காக ஆகிடக்கூடாது. எப்போ நான் இது வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கணுங்க. இன்னைக்கு பெடல் பண்ண போறேனா, இங்கே உழுதுற போறேனா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோம் தெரியுமா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சைக்கிள் ஏறி உட்கார பண்ணுவோம், தப்பு இல்லைன்றேன். ஏன்னா அது மாதிரி தான் ஆகும். நம்ம தான் உள்ள பயிற்சிக்கிறோம், அதனால அப்படி ஆகும். போக ஆமா அவள் டிஃபால்ட்டாக ஓடிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்விம்மிங் போகிற மாதிரி தான் போகும்போது ஐயோ தண்ணியா உள்ளே குதிச்சா கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுவோம், ஆனால் அப்புறமா போயிடும். இப்போ நான் இவாலுவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இது செய்ய இட்டர்னல் லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, ஏன்னா இந்த இட்டர்னல் நான் பேசிட்டு இட்டர்னல் லைஃப் பரலோகமும் கிடையாது, அதுவும் கிடையாதுன்னு ஆகிப்போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆட்கள்லாம் பரலோகம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி கரெக்டாக க்ளீனாக பிடிச்சிட்டாங்க. இப்போதான் இட்டர்னல் லைஃப்னு பிடிச்சிட்டாங்க. ஆனால் ஃபியூச்சரில் போட்டாங்க. நம்ம ஆளுங்களே சொல்கிறேன், ஃபியூச்சரில் போட்டாங்க. அதனால வரும் அன்னைக்கு நான் இப்படி இருப்பேன், அன்னைக்கு நான் இல்லை. நான் சொல்கிறேன் இப்போ இட்டர்னல் லைஃப் இஸ் நவுன்றேன். Eternal life is now, not in the future, not 10 years after, not 5 years after, not when I'm 115 years old, not then. அப்பா அப்பாதியா எல்லாம் எதிராங்களா, நான் இருக்கேன் பாடுறா, இம்மார்டிலிட்டி பாடுறா, வேலை செய்து பார்த்தியா, நித்திய ஜீவனில் வாழ்ந்தேன் அப்பா, நல்ல வேலைப்பா. அப்போ எச்சியில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மாங்கன்னு. இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன், நித்திய ஜீவனில் இருக்கேன். இப்போ இது பென்ஷன் வந்துட்டு இருக்கு. இல்லை அது நித்திய ஜீவனே கிடையாது, அது இல்லை. நான் சொல்கிறேன் இப்போ இந்த செகண்ட் பேசிட்டுருக்கோம்ல, இப்போ வீட்டுக்கு போகிறோம் இல்லையா, அப்போது இன்னைக்கு நித்திய ஜீவன் இஸ் நவ் டுடே. இப்போ என் தாட் ப்ராசஸ் வந்து பயங்கர ஷைனிங்கில் இருக்குதா, அவரோட லைட்டில் ஷைன் ஆகிட்டு இருக்குதா, எந்த கவலையும் இல்லாமல் எந்த இதுவுமே இல்லாமல் கிறிஸ்துவின் ட்ரையூன் டான்ஸில் டான்ஸ் ஆடிட்டு இருக்குதா.
டான்ஸ் ஆடல அப்படின்னாக்கா அந்த இடத்துல அந்த கிறிஸ்துவின் ஒளி பாடலன்னு அர்த்தம். அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்ம இன்னுமே வந்துட்டு ஏதோ ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ல உட்காந்துருக்கோம், ஏதோ ஒரு டார்க்னஸை பயங்கரம் பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இருள பயங்கரம், அதாவது இல்லாத ஒரு விஷயத்த பயங்கரம் பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற நித்தியஜனை விட்டோம், இல்லாத ஒரு மேட்டருக்காக அது ஐயோ அப்படி நடந்துடுமோ, அப்படி இப்படியா அப்படியா நம்ம கைவிடப்பட்டோமோ அப்படின்றத நம்ம மேல் மனசு கரெக்டாக தான் பிலீவ் பண்ணிட்டு இருக்கு. ஆழ் மனசு இருக்கு பாருங்க, அது வந்து ஆணித்தரமா அதுதான் காஸ்பலா பிலீவ் பண்ணிட்டு இருக்குது. அது ஒரு காஸ்பல் பிலீவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த காஸ்பல் பிலீவ் பண்ணாதபடி அந்த பழைய இல்லை, அவன் ஒண்ணுமே இல்லை, அது மாதிரி காஸ்பல் இல்லை, ஓகேங்களா? அது பண்ணாம அந்த இடத்துல கிறிஸ்தவன் ஒளியை கொண்டு வரேன்றேன். பிதாக்கும் பரிசு திரியேக நடனத்தை அந்த ட்ரினிட்டியுடைய ட்ரையூன் டான்ஸ், எம்ப்ரேஸ், லவ், ஹாப்பினஸ், ஜாய், இது எல்லாம் இது இந்த சென்டர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றத சப்கான்ஷியஸா அந்த இடத்துக்கு கொண்டு வரேன். அது எப்படி கொண்டு வரலாம், என்ன எதுன்ற பத்தி பேசுவோம், தொடர்ந்து பேசுறேன் நான். யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ அப்படின்றார்ல இயேசு கிறிஸ்து. அந்த யூ ஷால் நோ அப்படின்னு இருக்குல்ல, அந்த நோ தான், அந்த நோயிங் தான் இட்டர்னல் லைஃப்ல வருது. திஸ் இஸ் இட்டர்னல் லைஃப். என்னன்னா நோயிங் த ஃபாதர் அண்ட் த சன், அதான் இட்டர்னல் லைஃப். பிதாவையும் குமாரனை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் இருக்குல்ல. ஸோ யூ ஷால் நோ த ட்ரூத் அந்த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீன்னும் போது இதை பற்றி சொல்ல அவரு. எதை பற்றினா, சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறப்பா, உனக்கு ஒரு உண்மை தெரியும், சிகரெட் பிடிச்சாப்பா பரலோகம் வர முடியாதுன்னு, அதை நீ ஏற்றுக்கும் போது சிகரெட்லேருந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்களே, அதை பற்றி சொல்ல. இன்னைக்கு அந்த வசனத்தை அதுதான் யோசிச்சு அதை தான் பேசிட்டு இருக்கிறானுங்க. யூஷுவல் நோ சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை பற்றி பேசிட்டு இருக்காரு. பைபிள் இல்லை பைபிளை பற்றி பேசிட்டு இருக்காரு. சத்தியத்தை அறிஞ்சியாப்பா, சத்தியம் உனக்கு விடுதலை இல்லை. யூ ஷால் நோ த ட்ரூத், the truth shall set you free அப்படின்றது இட்டர்னல் லைஃப். இந்த நோயிங் வந்து இட்டர்னல் லைஃப். இதை பற்றி தான் ஆண்டு பேசிட்டு இருக்கிறாருங்க. பிதாவையும் குமாரனை அறிகிறது அறிவு. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஆள் மனசுல தெரியணும்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னாக்கா, இன் தட் டே யூ வில் நோ தட் ஐ ஆம் இன் த ஃபாதர், யூ ஆர் இன் மீ அண்ட் ஐ இன் யூ அப்படின்றாரு பார்த்தீங்களா. இதுதான் இட்டர்னல் லைஃப். இன் தட் டே யூ வில் நோ ஆர் யூ வில் ரியலைஸ் or you will come to the conclusion, or you will beyond the shadow of doubt know that you are inside of me and I am inside of you and I am inside of the Father. ட்ரினிட்டி உடைய சென்டர்ல வைக்கிறாரு. இதுக்கு நடுவில் தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்றது நீ அறிவ அப்படின்றாரு இல்லையா. இந்த அறிதல் நித்திய ஜீவன், இந்த அறிதல் நித்திய ஜீவன். இதுதான் அந்த ஆள் மனசுல இருக்குதா அப்படின்னாக்கா இல்லை. ஏன் இல்லைன்னா, இது இருந்ததுன்னா மற்ற எதுவுமே இருக்காது. இப்போ அதை தவிர்த்து எல்லாமே இருக்கு ஆள் மனசுல. நம்ம யோசிக்கிற மாதிரி இப்போ நம்ம தாட்ஸை அப்படியே நம்ம மேல் லேயரில் பாத்தீங்கன்னா நம்ம தாட்ஸ் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். எப்போ அப்படின்னாக்கா, மத்தியானம் பிரியாணி செஞ்சீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் தாட்ஸ். அன்னைக்கு ஒரு சண்டேவா இருந்து, அன்னைக்கு பெருசா ஒன்றும் இல்லைப்பா, மண்டே கூட லீவுப்பா, ஆஃபீஸ் லீவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வாரம் ஆஃபீஸ் இல்லைப்பா, சம்பளம் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சண்டே போய் எனக்கு பிரியாணி வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், பயங்கர சந்தோஷமா இருக்கும். அதை பற்றி பிரியாணி போய் மட்டன் கடையில் போய் மட்டன் வாங்குறோம்னு வச்சுங்களேன், பயங்கர சந்தோஷமா இருக்கும். அது இல்லை நித்திய ஜீவன். அதை நினச்சிட்டு நித்திய ஜீவனா இன்னைக்கு வந்து நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த மாதிரி கம்பேரிட்டிவாக தான் நம்ம போட்டுக்கிறோம். அதான் அதை நம்ம நித்திய ஜீவனோட ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, இப்போ நம்ம ஓரளவு காசு இருக்குது, இல்லாட்டினா ஓரளவு நம்ம ஃபியூச்சர் வந்து இன்னையிலேருந்து ஒரு 4 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை, இன்னையிலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைப்பா ஃபியூச்சரு அப்படின்னும் போது பயங்கர சந்தோஷப்பட்டு, நான் வந்துட்டு இதை எல்லாத்தையும் மேற்கொண்டுட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள அதுவாக இருக்கிற பேசிட்டு இருப்போம் இல்லையா. அது ஒரு நாள் பேசியிருக்கோம். அதெல்லாம் ஐடென்டிட்டியை பேசிட்டு வேற லெவலில் பேசிட்டு இருப்போம். அதை பற்றி நான் பேசவே இல்லை. இது ஆள் மனசில் இருக்கிற மேட்ரு. இன்னிலேருந்து 4 வருஷம் இல்லை, இதுலேருந்து 4 நிமிஷம் எப்படி இருக்குது அப்படின்னு மேட்ரு இல்லை. இங்கிலேருந்து 4 நிமிஷத்துல என்ன ஆகுதுன்னு மேட்ரு இல்லை, 4 வருஷத்துல என்ன ஆகுதுன்னா 40 கோடி வருஷத்துல என்ன ஆகுதுன்னு மேட்ரு இல்லை. ஓகேங்களா. இந்த மேட்ரு என்ன, யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. இந்த நித்திய ஜீவன் என்னன்னா, in that day you will know that I am in the Father and you are in me
அண்ட் ஐ ஆம் இன் யூ இப்படின்றது ஒரு ஒரு சப்கான்ஷியஸ் இருக்க ஒரு செல்லுலையும் இது ஆக்கிப்பே ஆகணும். இந்த ஒரு வசனத்துக்குள்ள தான் ட்ரையோன் டான்ஸே இருக்குதுன்றாங்க. திரியேக நடனம் வந்து in that day you will know that I am in you and you are in me. I am the father அப்படின்னு இருக்குல்ல. இங்கே தெரிய டான்ஸே இங்கே தான் இருக்குதுன்றாங்க. வந்து ஒரு குளோரியஸ் செலிப்ரேஷன்ன்றாங்க. இந்த ஒரு ஸ்பாட் இருக்கு இல்லையா, இது ஒரு குளோரியஸ் செலிப்ரேஷன். அவர் that டேன்னு சொல்ற அந்த மேட்ரு என்னைக்கோ ஒரு நாள் சொல்லலை. டே ஒரு நாள் உங்களுக்கு மொழி போறோம்டா, அன்னைக்கு நீங்க கண்டுபிடிப்பீங்கடா அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டாரு. நீ நான் பேசிட்டு இருக்கிறேன், இப்படி பேக்ஸ் புக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு புரியல. அது மாதிரி நான் இன்னைக்கு கொண்டு பேசிட்டு இருக்கிறேன், ஆனா வந்து புரியல டிசைபிள்ஸ், ஆனா நான் போயிடுவேன், ஆனா அவங்களுக்கு புரியும்ன்றாரு. அதுதான் சொல்லு இந்த பரலோகத்துல வந்து அவங்க கிஃப்ட் வாங்க நிற்காது. ஓகேங்களா? அப்படின்னு நித்திய ஜீவனி இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். பரலோகத்துல போய் கிஃப்ட் வாங்கினா நித்திய ஜீவனி இழந்துட்டியாப்பா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆள் மனசுல இருக்குதா இந்த நோயிங் இருக்குதா, ஐ ஆம் இந்த ஃபாதர், இதுலதான் ரெஸ்டே இருக்குதுங்க. இதுல தாங்க தூங்க முடியும். இந்த ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தூங்கலாங்க. 24 மணி நேரம் தூங்கலாம். அதாவது சப்கான்ஷியஸ் தூக்க சொல்றேன். சப்கான்ஷியஸ் வந்து இப்போ வந்து பதட்டத்துலயும் ஒரு இருள்லையும் ஒரு ஆங்ஸைட்டிலையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லையும் ஒரு பெருமூச்சுலையும் தான் ஓடிட்டு இருக்குது சப்கான்ஷியஸ். மேல நிறைய ஓடிட்டு இருக்குது. சப்கான்ஷியஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இருள்லையும் ஒரு பெருமூச்சுலையும் ஒரு ஆங்ஸைட்டி, என்ன நடக்குமோன்னு தெரியலையே, எப்படி போகும்னு தெரியலையே, இது எல்லாமே ஆங்ஷியஸ்னஸ். தேவையான பணத்தை நம்ம சம்பாதிப்போமா, தேவையான வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா, தேவையான நம்ம இங்க இருக்கக்கூடாது நம்ம அங்க இருக்கணுமே, இந்த குரங்கு மனசு இதெல்லாம் இருக்குல்ல. இங்கே யூகே போனா இந்தியா வரலான் இருக்கும், இந்தியா வந்தா யூகே வரலான் இருக்கும், அப்புறம் யூகே போயிட்டு திரும்பி அமெரிக்கா போலான் இருக்கும். இது எல்லாமே குரங்கு மனசு. இதெல்லாம் ஏன் அப்படின்னாக்கா நித்திய ஜீவன்ல இல்லை. நித்திய ஜீவன்ல இல்லைன்னா, நம்ம நித்திய ஜீவன் இல்லைன்னா மற்ற எல்லாமே அழகா தெரியுங்க. வெளியே இருக்கிற எல்லாமே அழகா தெரியும். ஓகேங்களா? ஏன்னா இங்க ஃபுல்னஸ் இல்லாத வரைக்கும் வெளியே எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஆமாப்பா அவ்வளோ சம்பளம் வாங்குறான், நம்ம இவ்வளோ தான் வாங்குறோம், ஏன் அப்படின்னா நித்திய ஜீவன்ல இல்லை. நித்திய ஜீவன்ல தான் அங்கே ஃபுல்னஸ் ஆயிரும். இங்கே வந்துட்டு அவன் எவ்வளோ வாங்குறான், என்னோட 10 மடங்கு வாங்குறியாப்பா, என்னோட சின்ன வயசு தானே, சந்தோஷமா வாங்கப்பா, நல்லா சந்தோஷமா வாங்கப்பா, இன்னும் கூட அங்கே பாரு அந்த கம்பெனியில் இன்னும் 20 மடங்கு கொடுக்குறான், அது கூட போய் வாங்கிக்கோ, அதனால சந்தோஷமா இருப்பா வாழ்க்கையில, நான் உன்னோட ரொம்ப சந்தோஷமா நான் இருக்கிறேன், நீ என்னோட சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவோம். எப்போ அப்படின்னாக்கா இந்த இலைப்பாறுதலுக்குள்ள இருக்கும். இந்த இலைப்பாறுதல் நம்ம பழைய இலைப்பாறுதல் பேசல, நம்ம இப்போ டெர்மினாலஜி எல்லாமே மாற்ற வேண்டியதாயிடுச்சு. நம்ம ரெவல்யூஷன் வந்து எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுது இல்லையா. நம்ம முன்னாடி இருக்க இலைப்பாறுதல் வேற இலைப்பாறுதல், அப்படியே இலைப்பாட்டே இருக்கணும். அந்த இலைப்பாறுதல் இல்லை, பல்லவத்துக்காக வேண்டிய இலைப்பாறுதல் இல்லை. பிதா என்னிலும் நான் அவரிலும் அப்படின்றதுல ஒரு லைட் ஃபிளாஷ் ஆகும், ஒரு லைட் கிளிக் ஆகும், அதுக்கு மேலே ஒண்ணுமே இல்லை, பியாண்ட் த பாயிண்ட் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற இலைப்பாறிட்டு இருக்கோம். அந்த இலைப்பாறுதல்ல சப்கான்சியஸ்குள்ள வரணும். மேலே படுத்து தூங்கலாங்க, இப்போ பில்லோவில் படுத்து தூங்குறது பேசல, அதுவும் தூங்கலாம். இந்த இலைப்பாறுதல் அதை தூங்க முடியுமா? நம்ம நிம்மதியாக தூங்கலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தூங்கலாம், பிபி இல்லாமல் தூங்கலாம், சுகர் இல்லாமல் தூங்கலாம். ஏன் அப்படின்னாக்கா இந்த நோய்ங்க இருக்கும்போது. ஆனால் அது மேட்ரு இப்போ என்னன்னா, இப்போ அதில் தூங்கிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதை தூங்கிட்டு இருக்கோம். நான் சொல்லணும், சப்கான்ஷியஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்குது. அது எப்படி கண்டுபிடிச்சா சொல்லலாமா? சப்கான்ஷியஸ் எப்படி அது தூங்கலை அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்குமா, எப்படி கண்டுபிடிச்சு சொல்லட்டுமா? வார சொப்பனத்தில் கண்டுபிடிச்சிடலாம். சொப்பனம் வருது பாருங்க, அதை கண்டுபிடிச்சிடலாம். இங்க நம்ம பயங்கரதால ஜாலி தூங்கிட்டு இருப்போம். அப்பா ஏசு கிறிஸ்துவ எனக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சா தூங்கிட்டு இருப்போம். வர சொப்பனம் பாத்தீங்கன்னா அதை வந்து தேடிட்டு இருப்போம். இதை காணாமே, அதை காணாமே, செருப்பை காணாமே, வீட்டை காணாமே, எங்க வந்திருக்கிறேன், இப்பெல்லாம் சொப்பனம் வந்துச்சுன்னா சப்கான்ஷியஸ் வந்து தூங்கலன்னு அர்த்தம், உள்ள ஸ்ட்ரெஸ் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னாக்கா இட்டர்னல் லைஃப் உள் வாங்கல அப்படின்னு. சொப்பனமே வேற டைமென்ஷன்ல இருக்குங்க. சொப்பனம் வந்துட்டு படுத்தா போய்தான் கண்ணுக்கு தெரியணும் சொப்பனத்துல. அப்படி வரும்போது தெரியும் 100% தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம், அப்படின்னு தெரிஞ்சிருக்கோன்றேன். நிழலாவே இருக்கட்டும், நான் அங்கதான் நம்ம சப்கான்ஷியஸ் தூங்கிட்டு இருக்குதா, நித்திய ஜீவன்ல ஆப்ரேட் பண்றோமான்னு தெரியும். படுத்து ட்ரீம்ல அப்படி படுத்தோடனே இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவ பார்த்தோம்ப்பா, இன்னைக்கு இதாவை பார்த்தோம்ப்பா, இப்படியே ட்ரீம் வருங்க. ஏன்னு வச்சுங்க, சப்கான்ஷியஸ் ஆனால் அது மட்டும் தான் பார்க்க முடியும். இன்னைக்கு சப்கான்ஷியஸ் வந்து இருளை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கு. அதனாலதான் வந்துட்டு ஓடுற மாதிரி வேலை தேடுற மாதிரி சொப்பனம் வர்றது, இதுல காணமே அப்படி சொப்பனம் வர்றது, அப்புறம் அலை கழிக்கிறது, இதெல்லாம் நம்ம ஆளுங்க பிசாசு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல இதெல்லாம் அதெல்லாம் ஜோம் பண்ணி எல்லாம் ஊட்டியாச்சு, அதெல்லாம் ஓடாதுன்னா அது இருந்தால் ஓடுறதுக்கு. இது நம்ம உள்ள இருக்க ஈரல்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்குது. இந்த மைண்ட் சப்கான்ஷியஸ் உடைய மைண்ட்ல இதுதாங்க சீன் ஓடிட்டு இருக்குதுங்க. சப்கான்ஷியஸ் உடைய மைண்ட்ல இந்த சீன் தான் பார்த்துட்டு இருந்தது காலையில இருந்து நைட்டு வரைக்கும்.
வேலை செய்யும்போது இந்த சீன் அதை பார்த்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, அக்கா எனக்கு இல்லை, எனக்கு இது தெரியாது, எனக்கு இது பண்ண முடியாது, நான் கைவிடப்பட்டேன். இந்த நெகட்டிவ்ஸ் தான் சப்கான்ஷியஸ்ல பாட்டு இருக்குது. நான் சொல்றேன், அந்த வெள்ளு பூமி கடியில தொலை போட்டு ஒரு 100 கிலோமீட்டர் அடியில் இந்த இருள் தான் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுடைய சப்கான்ஷியஸ் வந்து பூமி அதோட டீப் பண்றாங்க சப்கான்ஷியஸ் உடைய. என்ன ஏன்னா வந்து அது அவ்வளோ இது ஃபார்ம் பண்ணிருக்குது, சும்மா ஃபார்ம் ஆகல, பல பல நினைவுனால தான் ஃபார்ம் ஆயிருக்குதுன்றாங்க. பயத்தினாலையும், அழிவுனாலையும், எக்ஸைட்மெண்ட்னாலையும், இதனால எல்லாத்தினாலையும் வச்சு தான் சப்கான்ஷியஸ் பில்ட் ஆயிருதுங்க. அதை ஃபுல்லாக நித்திய ஜீவன் பிரவேசிக்கணும். கிறிஸ்துன்றது லைட்டு. யூ ஷல் நோ த ட்ரூத், ட்ரூத் ஷல் செட் யூ ஃப்ரீ அப்படின்றதும். என்ன ட்ரூத்து? ஐ ஆம் த ஃபாதர், ஃபாதர் இன் மீ, ஹீ இன் யூ, ஐ இன் யூ, யூ இன் மீ. இந்த யூனியன் வந்து அங்கே போய் அடிக்கணும். அது எப்படி அடிக்கிறது, என்ன அடிக்கிறது, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எப்படி இப்போ உள்வாங்க தெரிஞ்சிருச்சு. எப்படி அங்கே பிரகாசிக்க வைக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். வாழ்க்கை நம்மளை எப்போதுமே ஓட விட்டுட்டே இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் எப்போதுமே ஓடிட்டே தான் இருப்போம். எப்படி சொல்கிறீங்களா? ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஸ்கூலில் எல்கேஜி சேர்த்து விடுவாங்க. எல்கேஜி சேர்க்கும் போதே ஸ்கூலுக்கு போ, யூகேஜி வந்து நல்லா படிக்கணும். எல்கேஜி ஆஃப் கிளாஸ் தான், ஆஃப் டே தான். ஆனால் யூகேஜி ஃபுல் டே வந்துடும். ஆனால் இப்போலேருந்து தயார்படுத்துவாங்க. யூகேஜி போகிறதுல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு அதுக்கு தயார்படுத்திட்டு இருப்பாங்க. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வந்தப்போ பாரு, அடுத்த வருஷம்லாம் நீ பேனால் எழுதணும்ப்பா. அதனால் நீ வந்துட்டு பென்சிலில் எழுதும்போது ரப்பரில் அடிச்சு எழுதலாம், பேனால் வந்து கரெக்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு ப்ரெஷரை பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி விட்டு இங்க் ரப்பர்லாம் வச்சு அழிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு கரெக்டாக இப்போ எழுதி பழகு, அழிச்சு எழுதிட்டு இருக்காதுன்னுவாங்க. அப்புறம் 6ஆம் கிளாஸ் வரும்போது பாரு, இதெல்லாம் வந்து நீ அடுத்ததுக்கு வந்துட்ட, சூப்பர் சீனியர் ஆகிட்ட, இல்லை சீனியர் ஆகிட்ட, இனிமேல் அரைக்கால் பேண்ட்லாம் போட்டு போகக்கூட, ஃபுல் பேண்ட்டு தான் போட்டு போகணும், இதெல்லாம் ஃபுல் இது பெல்ட்லாம் போட்டு இதுவாக போகணும், இனிமேல் வந்துட்டு வேறு லெவலில் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. 7th 8th வரும்போது டியூஷன் சேர்த்து விடுவாங்க. இந்த வாழ்க்கை ஒரு மட்டும் டியூஷன் படிக்கலன்னா அவ்வளோதான், ஒரு இந்த மேக்ஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் கம்மியாக இருக்கிற, சயின்ஸில் கம்மியாக இருக்கிற அப்படி சொல்லிட்டு அதுக்கு இது பண்ணுவாங்க. அப்புறம் 9th வரும்போது அப்புறம் அடுத்த வருஷம்லாம் 10th எக்ஸாமு, போர்டு எக்ஸாமு, இப்போலேருந்து நீ ஒழுங்காக படித்தாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னுவாங்க. இப்போ 10th வந்ததுக்கப்புறம் அப்புறம் 10th போர்டு எக்ஸாம் பண்ணிட்டியா, ஓகே நல்லா எடுத்திருந்தானா ரைட்டு, இருந்தாலும் நான் எவ்வளோதான் நல்லா எடுத்தாலும் சரி, 11th 12th தான் ரொம்ப முக்கியம், 10th கூட ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நல்லா எழுதினாலும் அப்படி தான், நல்லா எழுதினாலும் அப்படி தான். ஓகேங்களா? இதே ப்ரெஷர் தான் இருக்கும். நல்லா படிக்கிறவன் இன்னும் நல்லா படிக்கட்டும், நல்லா படிக்காதவன் இன்னும் நல்லா படிக்கட்டும், இப்படியே ஓடும். 11th 12th முடிச்சதுக்கப்புறம் 11th 12th வரும். 11th படிக்கும்போது அடுத்த வருஷம் பாருன்னுவாங்க. அப்புறம் 12th தான் மெயின்னுவாங்க. 12th முடிச்சதுக்கப்புறம் இப்போ எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னுவாங்க. சரியாக படிக்காதவனுக்கு இருக்கிறதுலே எது பெஸ்ட்டு, எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாமா, இது எடுக்கலாம் அப்படின்வாங்க. கொஞ்சம் ஓரளவு நடத்த நல்லா படித்தவனுக்கு வந்து இன்ஜினியரிங் போகலாமான்னுவாங்க. சூப்பராக படித்தவனுக்கு வந்துட்டு அவனுக்கும் பிரச்சனை தான். ஐஐடி போகலாமா, அண்ணா யூனிவர்சிட்டி போகலாமா, ஐஏஎம் போகலாமா, இல்லை வெளிநாடு போகலாமா, இதே ப்ரெஷர் தான். அந்த ப்ரெஷரில் அப்படியே ஓடிட்டு சரி ரைட்டு அவன் ஒரு திசையை எடுத்துகிட்டு போன உடனே முடிப்பாங்க, காலேஜ் முடிப்பாங்க. காலேஜ் போனோன்னா ஃபஸ்ட் இயர் அதே ப்ரெஷர் தான் ஓடும். 4th இயரோ 5th இயரோ ஏதோ முடிக்கும் போது வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலை கிடச்சிருச்சாப்பா, ஆன் கேம்பஸா ஆஃப் கேம்பஸா, வேலை கிடச்சிட்டா எவ்வளோ சம்பளம், ஐயோ நீக்கு இவ்வளோ தானே, அவனுக்கு அவ்வளோ சம்பளம்னுவானுங்க. இந்த கம்பெனி போய் சேராது அந்த கம்பெனி சேரணுவானுங்க, இதில் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னுவாங்க. அப்படியே இது பண்ணால் நெக்ஸ்ட்டு இது பிடிச்சோன்னா இன்னும் கல்யாணம் ஆலையானுவாங்க. கல்யாணம் போச்சுன்னா இன்னும் குழந்தை ஆலையானுவாங்க. அப்புறம் குழந்தை ஆச்சுன்னா குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னுவாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு இந்த ஃபுல் சைக்கிள் ரிப்பீட் ஆகிறதுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பிளான் பண்ணுறீங்கன்னுவாங்க. எப்படி குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட போகிறீங்க, இப்படியே ஓடும் லைஃபு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது மொத்தமும் மரணன்றேன். இதான் நம்ம டே டு டே பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இது மொத்தம் மரணன்றேன். டோட்டலாக மரணம், இது டோட்டலாகவே மரணம். என்னப்பா மரணமா, இதான் நம்ம வாழ்க்கை எதார்த்தம் இல்லை, இது டோட்டலாகவே மரணத்தில் ஓடிட்டு இருக்குதுன்றேன். இதில் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஆமாம், நம்மளும் மரணத்தை ஓடிட்டுருக்கோன்றேன். இதுக்கும் நித்திய ஜீவனுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஓகேங்களா? இதுக்கும் நித்திய ஜீவனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நேற்று நான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஆள் மனசில் இருக்குதா, ஆள் மனசில் வந்துட்டு நம்ம you will know that I am in you and you are in me. On that day you will know that I am in the Father and the Father is in me and I am in you and you are in me அப்படி சொல்றாரு இல்லையா. அதுக்கும் இதுக்கும் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை சம்மந்தமே இல்லைன்றேன் நான்.
ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் ஓட வேணாவா, இதெல்லாம் பண்ண வேணாவா, இதெல்லாம் முக்கியமாச்சே வாழ்க்கையில அப்படி சொல்றோம் இல்லையா? நான் வாழ்க்கையில எது முக்கியம் நினைக்கிறேன், அது முக்கியம் இல்லைங்க. ஓகேங்களா? என்னப்பா சொல்ற, வாழ்க்கையில இதெல்லாம் முக்கியம் இல்லை, இல்லை இதெல்லாம் முக்கியமே இல்லை. ரொம்ப முக்கியமானது you will know that I am in you and you are in me. இதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. இது தெரிஞ்சு நான் ஓடவே மாட்டோன்ற. ஓகேங்களா? ஓடவே மாட்டோம். இந்த வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, இது எல்லாமே ஓடிட்டு இருக்கானுங்க. ஏன் ஓடிட்டு இருக்கான்னா மரணம் துரத்துதுங்க, துரத்திட்டு இருக்கு இல்லையா? இதோ அங்க படி, நல்லா படி, அதுக்கு போ, இதுக்கு போ. இது வந்து மரணம் துரத்திட்டு இருக்குது. ஓகேங்களா? இது காம்படிஷன் துரத்தல, காம்படிஷன் துரத்தல, வாழ்க்கையில முன்னேறணுன்ற துரத்தல, மரணம் துரத்திட்டு இருக்குது. கடைசிக்கு அது எங்க போய் முடியும்னா மரணத்துல தான் முடியும். இதெல்லாம் முடிஞ்சுதா, இப்போ என்ன அதுக்கு மேல ஒருத்தன், நீ இவ்வளவு தூரம் தான் போயிருக்கியா, நீ இப்ப நீ யூகே தான் போயிருக்கியா, அவன் அமெரிக்கா போயிட்டான், நீ அமெரிக்கா தான் போயிருக்கியா, அவன் கனடா போயிட்டான், நீ கனடா தான் போயிருக்கியா, அவன் வந்து இது வாஷிங்டன் போயிட்டான், இல்ல ரஷ்யா போயிட்டான்னுவானுங்க. எங்க போனாலும் துரத்திட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் துரத்தும். கடைசி காலத்துல நீ பரலோகம் போறியான்னு சொல்லி துரத்துவானுங்க. ஓகேங்களா? இது யார் துரத்துறதுனா மரணம் துரத்திட்டு இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, உள்ள இந்த யூஷுவல் நோல நம்ம யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை. ஐ எம் த ஃபாதர், ஹீ இஸ் இன் மீ, ஐ இன் ஹிம், யூ இன் மீ அப்படின்றதுல இல்லை. நம்ம எல்லாமே ப்ரெஷர்ல தான் ஓடிட்டு இருக்கோம், நம்ம எல்லாமே ஸ்ட்ரெஸ்ல தான் ஓடிட்டு இருக்கோம், நம்ம எல்லாமே மரணம் துரத்திட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு பயந்து தான் ஓடிட்டு இருக்கிறோம். எல்லாமே சொல்றேன். இன்னையில நேற்று சொன்ன அதே விஷயம்தான். எனக்கு ஃபியூச்சர் இல்லையே, எனக்கு காசு இல்லையே, எனக்கு லேண்ட் இல்லையே, எனக்கு வீடு இல்லையே, நான் வாடகையில் தானே இருக்கேன், நான் இதில் தானே இருக்கேன், நான் அதில் தான், எனக்கு சொந்த வீடு இல்லையே. சொந்த வீடு இருக்கான்னு, இது ஒரு சொந்த வீடு தானே இருக்குது, ரெண்டு இல்லையேனுமா. ரெண்டு சொந்த வீடு இருக்கான், ரெண்டு தானே இருக்குது, மூணு இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு மூணு வாடகை வந்துச்சுன்னா நம்ம பிளான் பண்ணிடலான்னுவான். இது ஓடிட்டே தான் இருக்குங்க. மூணு இருக்கிறவன் என்ன சொல்லுவான் அப்படின்னாக்கா, ஐயோ எனக்கு ஒரு 5 வீடு இருந்ததுன்னா நான் வேற லெவல்ல ரிட்டையர்மெண்ட்ல வேற லெவல்ல இருப்பேனே அப்படின்வான். 5 வீடு இருக்கிறவன், ஐயோ 5 வீடு வச்சுட்டு வேஸ்ட்டாக வாடகை கட்டிட்டு இருக்கனே, இதை இடிச்சுட்டு இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக கட்டிக்கலாமா, இதை வித்துட்டு வேற மாதிரி படியில் வாங்கணுவான். 6 வீடு இருக்கிறவன் என்ன சொன்னாச்சா, 6 வீடை வச்சு என்னது பண்ணிட்டு இருக்கிறது, இதை வித்து ரியல் எஸ்டேட் பண்ணலாமா, ஒரு வீடு இருக்குது இல்லை, அந்த ஒரு வீடை டபுள் மடங்கு வித்து அந்த காசுல 2 வீடு வாங்கலாமா. எல்லாமே மரணம் தப்பிட்டு இருக்கு. இவன் எவனுக்குமே யூ ஐ எம் இன் யூ, யூ ஆர் இன் மீ அப்படின்றது தெரியல, சப்கான்ஷியஸ் பிலீவ் பண்ணல. அதனால இந்த ஓட்டம் ஓடிட்டே தான் இருக்கும். இந்த ஓட்டத்துக்கு முடியவே இல்லைங்க. வாழ்க்கை ஃபுல்லா ஓடும். எங்க முடியும்னா மரணத்துல முடியும் கடைசியா. மரணத்துக்கு போகும்போது எல்லாம் முடிச்சுதுடா, இங்க இளைப்பாரி கொண்டிருக்காருன்னுவாங்க. ஓகேங்களா? நான் சொல்றேன், இதை பிரேக் பண்ணி அபவுட் டர்ன் பண்ணுன்றேன். ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணி அபவுட் டர்ன் பண்ணுன்ற. அபவுட் டர்ன் அப்போ நாளைக்கு வேலைக்கு போனவா, அதே பேசல நான். ஓகேங்களா? நாளைக்கு வேலைக்கு போகணவா, அப்புறம் ஸ்கூல்ல யாரும் படிக்க வேணா வைக்க வேணவா, அதை பேசவே இல்லை. நான் மைண்ட்ல அபவுட் டர்ன் போட சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மைண்ட்ல அபவுட் டர்ன் பண்றேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருமா, ஆமா நான் வேலைக்கே போவேன், வீட்டில் உட்காந்தே ராஜாமா சுச்சுவேஷன் வருமா, வரும், 100% வரும். எப்படியா வரும்னா வரும். ஏன்னா மரணம் இதை விளைவிக்குதுன்னா நித்திய ஜீவன் வேற ஒன்று இது பண்ணும். ஓகேங்களா? உட்காந்த இடத்துல சாப்பாடு வருங்க. ஓகேங்களா? அது வேற விஷயம். ஆனா இப்போ வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு பாருங்க இந்த ஸ்ட்ரெஸ். என்ன தாட்ஸ் தான். இட்டர்னல் லைஃப் எங்க தாட்ஸ்ல இருக்குது. இட்டர்னல் லைஃப் லைஃப்ல இல்ல, தாட்ஸ்ல இருக்குது. இந்த தாட்ஸ்ல இதுக்கு ஒரு ரூல் ஸ்டாப் வைக்க முடியுமா? தாட்ஸ்ல ஒரு அமைதியில கொண்டு வர முடியுமா? இந்த தாட்ஸ்ல ஒரு இளைப்பாறுதல கொண்டு வர முடியுமா? இந்த தாட்ஸ்ல கொண்டு வர முடியுமா அப்படின்னா அங்க நித்திய ஜீவன் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் எத்தனை மணி நேரம் நித்திய ஜீவன்ல இருந்தேன், இன்னைக்கு எத்தனை மணி நேரம் ஆன்லைன்ல இருந்தேன், எத்தனை மணி நேரம் ஆன்லைன்ல இருந்தேன் அப்படின்ற மாதிரி நீ எத்தனை மணி நேரம் நித்திய ஜீவன்ல இருந்தேன். யூ ஆர் இன் மீ, ஐ இன் யூ, யூ இன் மீ, யூ ஷல் நோ த ட்ரூத், ட்ரூத் ஷல் செட் யூ ஃப்ரீ அப்படின்ற ட்ரூத்ல நான் எவ்வளவு நேரம் இருந்தேன் அப்படின்னு நான் என்னைய செக் பண்ணிட்டே இருக்கிறேன். ஒர்க்கா இல்லை. இதுதான் லைஃபுடைய கோலா இருக்குது. லைஃபுடைய கோலா வச்சு நிறைய ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. லைஃபுடைய கோலாவை நான் செட் பண்ணிக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு
இந்த ஃபவுண்டேஷன் வந்து இந்த ஃபவுண்டேஷன் தான் என் வாழ்க்கையை இன்னைக்கு என்னோட தாட் லைஃப்பை வந்து இதில் தான் வச்சிருக்கிறேன்னா என் தாட் லைஃப் வேற இதுலேயே போயிடுச்சா? ஓகேங்களா? இல்லையா? இதையெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா அப்புறமா நம்ம வேலையை பார்க்க முடியாது. நம்ம போகிற இடத்துக்கு போக முடியாது. இல்லை, நம்ம எந்த இடத்துக்கும் போகல. நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறோங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் பயங்கர ஸ்பீடாக போகுது. பார்க்கும்போது இந்த பக்கத்தில் பார்க்கும்போது இந்த பக்கம் ட்ரெயின் போயிட்டு இருக்கோம். ஐயோ, நம்ம முன்னாடி போகிறோமோ பின்னாடி போகிறோமோன்னு தெரியாது. ஆக்சுவலி எங்கேயும் போகல, பிளாட்ஃபார்ம் நின்றுட்டு தான் இருக்கோம். நம்ம சுற்றி 2 ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது, அவ்வளோதான். அது மாதிரி நம்ம தாட்ஸுக்கு வெளியே இந்த ட்ரெயின்லாம் ஓடிட்டு இருக்குது. ஓகேங்களா? அவன் பக்கத்து ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்லோவாக போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நடுவில் நம்ம வந்து லெஃப்ட் போகிறோமா ரைட்டு போகிறோமா ஸ்ட்ரைட்டாக போகிறோமா, இந்த மூவிங் ட்ரெயினில் பார்ப்போம். ஒரு ட்ரெயின் நம்ம நின்று உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்து ட்ரெயின் மூவ் ஆகும்போது இந்த இது இருக்கும் இல்லையா? இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. ஆக்சுவலி எல்லாருக்குமே எவனுமே எங்கேயுமே போகல. எல்லாமே மரணத்தில் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? எவன் போகிறான்னா நித்திய ஜீவனில் இருக்கவன் போகிறான். அவன் வாழ்க்கை அனுபவிக்கிறான். நான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா இந்த இடம் தான் சொல்கிறார் ஆண்டவர். யூ வில் லூஸ் யுவர் லைஃப் அப்படின்றார்ல. ஃபார் மை சேக் ஹூஎவர் வில் லூஸ் ஹிஸ் லைஃப் ஃபார் மை சேக் வில் கெயின் இட்ன்றார் பாருங்க. எந்த லூஸும் எல்லாம் நம்ம உடனே வேலை ரிசைன் பண்ணிட்டு போய் சர்ச்சுக்கு போயிடணும், சர்ச்சு ஆரம்பிச்சிடணும், அது கிடையாது. இப்போ எந்த லூஸ் நான் சொல்லணும்னா, நம்ம தாட்ஸில் இந்த தாட்ஸுக்கெல்லாம் நம்ம தாட்ஸை என்ன சொல்கிறது சரண்டர் பண்ணாம, இந்த தாட்ஸ்க்கு ஐயோ நெக்ஸ்ட் என்ன, அது என்ன, இது என்ன அப்படின்லாம் சரண்டர் பண்ணாம, அதுக்கெல்லாம் பயப்படாம தாட்ஸில் அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. எனக்கு ப்ரையாரிட்டி என்னன்னா, நான் அவரிலும் அவர் என்னிலும். இது வந்துட்டு ஒர்க் இல்லை, இது வந்து ரியாலிட்டி. இதுதான் உண்மை, இதுதான் ஃபவுண்டேஷனு. இதை பிரிக்கவே முடியாது. நான் என்ன பாவம் செஞ்சாலும் இதை பிரிக்க முடியாது. ஆமாம், ஓப்பனாக சொல்கிறேன். நான் பிரதான பாவியாக இருந்தாலும் சரி, அதை பிரிக்க முடியாது. இந்த ரியாலிட்டி மாறாது. நான் பாவம் செஞ்சாலும் உலகத்தில் தானே இருப்பேன், பாவம் செய்யலாம் உலகத்தில் இருப்பேன். அது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதுல்ல. அதே மாதிரி பிதாவின் அன்பை மாற்றவே முடியாதுங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும், நான் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து என்னிலும் இருக்கிறத என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. அதுதான் ரியாலிட்டி. இதுதான் நோயிங். இதுதான் இட்டர்னல் லைஃப். ஓகேங்களா? ஏன்னா இப்போ எல்லாம் பிலீவ் பண்ணுவாங்க, ஆனால் இது எல்லாமே பாவம் வர வரைக்கும் தான். வந்துச்சுன்னா அப்புறம் வேற இட்டர்னல் லைஃப் வந்துட்டு வேற இட்டர்னல் டேமினேஷன் யோசிச்சிருவானுங்க. இல்லை, இதுதான் ட்ரூத்து. இதுதான் இந்த இதில் நிலைக்க முடியுதா, தாட்ஸில் நிலைக்க முடியுதா அப்படின்னா அது பெரிய சேலஞ்சு. எனக்கு மரணம் துரத்திட்டு இருக்குது. ஓடிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். நான் ஒரு லைஃப்ல ஓடிட்டு இருக்கேன், நீங்க ஒரு லைஃப்ல ஓடிட்டு இருக்கீங்க, நான் ஊற்றி இருக்கவங்க எல்லாம் ஒரு லைஃப்ல ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? எதுக்கோ ஓடுறாங்க. ஆனா எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியாது. ஆனா ஓடணும், நிக்கவும் முடியாது. என்ன ஆபத்துரா, நின்னா இதை இடிச்சோண்டா அப்படின்ற மாதிரி நிக்கவும் முடியாது. மெல்லவும் முடியாது, முழுங்க முடியாது, நிக்கவும் முடியாது, இதுவும் பண்ண முடியாது. ஆனா ஓடிக்கிட்டு ஓடுறா. லீவ் பண்ண முடியுமா? போட முடியாது. இது பண்ண முடியாது, போக முடியாது. ஏன்? லீவ் போட்டா வேலை போயிடும், வேலை போயிட்டு அடுத்த வேலை கிடைக்காது. எவன் சொன்னான்ற? இது எல்லாமே மரணங்க. எல்லாமே மரணம். இது எல்லாமே மரணத்தை துரத்திட்டு இருக்குது. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். போர்டு எக்ஸாம் போகல அப்படின்னா முடிஞ்சது, வாழ்க்கையே முடிஞ்சு சூசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போக முடியல, படிக்க முடியல, படிப்பு ஏறல, வாழ்க்கை முடிஞ்சு சூசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு சினாரியோ. என்ன சொல்றேன், இப்போ இவன் பண்ணா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் முட்டாள்தனம். இதே முட்டாள்தனம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதே முட்டாள்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். வாழ்க்கை பின்னாடி ஓடிட்டே இருக்கோம் பாருங்க. நெக்ஸ்ட் அது இது, அடுத்த கம்பெனி, இந்த கம்பெனி, அடுத்த சம்பளம், இன்னும் அப்ரைசல், இன்னும் ஹைக்கு, இன்னும் எனக்கு இது சம்பளம் பார்த்துலங்க, இன்னும் உயர்த்தி கொடுங்க, இன்னும் அது பண்ணுங்க. உயர்த்தி கொடுத்தா மட்டும் என்ன பண்ணுவேன்? இப்போ உயர்த்தி கொடுத்தாங்க, பல லட்சம் உயர்த்தி கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? இதே ஓட்டம் தான் ஓடும், எதுவுமே மாறாது. ஒன்றும் இல்லைங்க, கமல்ஹாசன் படம் நடிச்சு நிறுத்திடணும்ல. அதான் நல்லா கோடி சம்பாதிச்சிட்டான்ல. ரஜினி என்ன கோடி கூட சம்பாதிச்சிட்டானுங்க. நம்ம நினைச்சோட ரஜினி அளவுக்கு சம்பாதிக்க முடியாதுன்னு வச்சுங்க, ஒரு எதுவும் முடியாதுன்னு வச்சுங்க. இப்போ அவன் சம்பாதிச்சிட்டாங்க. இப்போ ஏன் படம் நடிக்கிற வீட்டில் உட்கார வேண்டியது தானே? இல்லைங்க, அவன் பேஷனை இன்ட்ரெஸ்ட்காக நடிக்கிறாங்க. இல்லைங்க, அவன் இன்ட்ரெஸ்ட்காக நடிக்கலைங்க, அவனும் ஓடிட்டு இருக்குதுங்க, மரணம் துரத்திட்டு இருக்குதுங்க. புரியுதுங்களா? அவன் கோடி கணக்கில் வாங்கியிருக்கிறான், ஆனா அந்த கோடி வந்து அவனுக்கு பத்தலைன்ற. இதுதான் உண்மை. அந்த கோடி பத்தல. அவன் இன்னும் நடிக்கிறான்னா அது ஜனங்களுக்காக நடிச்சுட்டு இருக்கிறான், பேஷனுக்காக நடிச்சுட்டு இருக்கான்.
இல்ல 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 இதெல்லாம் வெளியே சொல்லிக்கலாம், அப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல பத்துல தேர் இஸ் சோ மச் டு அச்சீவ் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லி அவனை துரத்திட்டு இருக்குது மரணம். ஓகேங்களா? அவன் வாங்கின பணத்தோட இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பான் எக்கச்சக்கமா, அதை எடுக்க முடியாம இருப்பான். இப்படியே தான் ஓடிட்டு இருக்கோம். அது எவனா தான் சரி, டாப்ல இருந்தாலும் சரி. ஓகேங்களா? எல்லாருக்கும் இதே பிரச்சனை ஓடிட்டு இருக்கானுங்க. பேசிக்கா அது என்ன தெரியுமா, எங்க இருந்தா தெரியுமா, பக்கத்துல இருக்கவன் என்ன நினைக்கிறான் நம்மளை குறித்து, பக்கத்துல இருக்கவன் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறான் அப்படின்றத நம்ம ஓடிட்டு இருக்கோம். பக்கத்துல எவனுமே இல்லைன்னா நம்ம ஓட மாட்டோம். பக்கத்துல இருக்கவன், அடுத்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா, என் மாமன், மச்சான், என் தம்பி, என் அண்ணன் என்னை பத்தி என்ன நினைப்பான், என் கடைக்காரன் என்னை பத்தி என்ன நினைப்பான், என் ஆபீஸ் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, இதுல தான் ஓடிட்டு இருக்கான். அதர்ஸ் ஒப்பீனியன் தான் ஓடிட்டு இருக்கோம். இந்த அதர்ஸ் ஒப்பீனியன் மரணம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஒப்பீனியனு, வேற ஒரு ஒப்பீனியன் சொல்றேன். ஹீ இஸ் இன் மீ, ஐ இன் ஹிம் அப்படின்ட்டு இருக்க பாருங்க, அது வந்து காட்ஸ் ஒப்பீனியன். இது இட்டர்னல் லைஃப். இப்போ நான் பேசிட்டு இருக்க ஒப்பீனியன் வந்து காட்ஸ் ஒப்பீனியன், இட்டர்னல் லைஃப். அதான் திருவள்ளுவர் சொல்றார், இன் தட் டே யூ வில் நோ தட் ஐ எம் இன் ஹிம், ஐ எம் இன் த ஃபாதர், ஃபாதர் இன் மீ, அண்ட் ஐ எம் இன் யூ, அண்ட் யூ ஆர் இன் மீ. இதுதான் ஒப்பீனியன், இதுதான் அவருடைய ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியன் தான் எல்லா பேரபிள்ஸ்னு பேசுறாருங்க. பேரபிள் ஆஃப் தி இந்த இதில் பாருங்க, பேரபிள் ஆஃப் ப்ராடிகல் சன், இதே ஒப்பீனியன் தான். நீ என்ன வேணும் நினச்சிக்கோ, பண்ணி சாப்பிட்ற சாப்பாட்டில் எனக்கு எங்கள் அப்பா சூப்பராக சூப்பர்னு சொல்லிட்டு நீ திரும்ப வா. நீ என்ன வேணும் நினச்சிக்கோ, எங்கள் அப்பா வீட்டில் வந்து சர்வெண்ட்டாக இருக்கன்னு கூட வா. ஆனால் நீ பண்ணுறதுனால உன் மேலே இருக்க ஒப்பீனியன் மாறாது. நான் ஃபாதர் ஆகாமல் இருக்க மாட்டேன். ஃபாதரை மாற்ற முடியாதுங்க. நீ பண்றதுனால நீ வந்து சன் இல்லாம போறதில்ல, நான் ஃபாதர் இல்லாம போயிட போறதில்ல. இந்த உறவு வந்து என்னைக்குமே இருக்கும். இந்த உறவு மட்டும் இருக்காது, என் கேரக்டரும் என்னைக்கும் மாறாம இப்படியே தான் இருக்கும். என்னன்னைக்கும் உன்னுக்குள்ள இருக்கன்றதுதான் என்னுடைய லைஃப் கோல் அப்படின்னு பிதா சொல்றாரு. நான் உன்னோட இருக்கிறதா லைஃப் கோல்பா. ஏன்னா உன்னோட ஆர்ப்பரிக்கிறதுக்கும் செலிப்ரேட் பண்றதுக்கும் விழா சிறப்பிக்கிறதுக்கும் உன் கூட இருக்கிறதுக்கு தான் என்னோட லைஃபுடைய கோல் சொல்லி பிதா உட்காந்துருக்காரு. ஏன்னா பிதா குமாரன் உட்காந்துருக்காரு. இதுக்காக தான் என்டையர் ஹியூமனிட்டியும் போயிட்டு இருக்குது. என்டையர் ஹியூமனிட்டிக்காக பிதா குமாரனை தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் காஸ்பிள் நிற்கிது. இது என்னோட சப்கான்ஷியஸில் இருக்க எல்லா ஆள் மனசில் இது ஓடிட்டு இருக்குதா அப்படின்னா ஓடல. ஓட வைப்பேனா ஓட வைப்பேன்றேன். ஓகேங்களா? அதான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த இருள் வந்து வெளிச்சம் ஆகிட்டே இருக்குது. இது பேசிட்டு இருக்கிறோம், வெளிச்சம் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஆள் மனசு வந்து இது வரைக்கும் ஆள் மனசுல ஓடிட்டு இருக்கு இல்லையா, மாற்றுவோன்றேன். பேசி பேசி மாற்றுவோன்றேன். சத்தியத்தை பேசி பேசி உள்ள லைட்டை கொண்டு வருவோன்றேன். ஏன்னா இதுதான் லைட்டு. பேசிட்டு வந்து இட்டர்னல் லைஃப் பேசிட்டு இருக்கோங்க. வந்து ஓடிங்க. சுச்சுவேஷன் இன்னைக்கு நான் பேசுகிற டைம்ல சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. பேசுகிற டைம்ல ஓஹோ ஆஹான்னு இருக்கலாம், இல்லை டவுனாக இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நம்ம இதை பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். இந்த நித்திய ஜீவன் உள்ள இருந்து பிரகாசிச்சு வெளியே ஒளியா பிரகாசிக்கிற அளவுக்கு பேசுவோன்றேன். ஓகேங்களா? உள்ள இருந்து எல்லா இருளையும் இருக்கிற அத்தனை இருளையும் இந்த வெளிச்சம் பட்டு இந்த நம்ம லைஃப்பை வந்துட்டு அவுட் சைட்ல மாறும், 100% மாறும், அது வேற விஷயம். ஓகேங்களா? ஆனா உள்ள இருந்து மாறி முதலாவது நம்ம கன்வின்ஸ் ஆகும். இப்ப நம்மளே கன்வின்ஸ் ஆகலன்ற இவ்வளவு பேர் நம்மளே கன்வின்ஸ் ஆகல, எல்லாம் ஆமா நடக்கிற கதையா அப்படி பேசணும் இல்லையா? ஏன்னா இருள்ல இருக்கும். என்னப்பா வாழ்க்கை ஃபுல்லா அவன் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கான், அவன் எவனும் எங்கேயும் போகலங்க. எல்லாம் மகனா மகளா இல்லாதது தெரியாம சுத்திட்டு இருக்கானுங்க ரோட்ல. பைத்தியக்காரன் சுத்திட்டு இருக்கானு பாருங்க ஹைவேஸ்ல. என்ன இவ்வளவு கேவலமா பேசி. ஆமா, அதுதான் எல்லாத்துக்கும் நிலைமையும். சர்ச்சில் இருக்கிற நிலைமை தான், வெளியே இருக்கிற நிலைமை தான். பைத்தியக்கார ரோட்ல நம்ம கார்ல போயிட்டு சுத்திட்டு இருப்பான், எங்க போனே தெரியாது, ஓடிட்டு இருப்பான். இங்க இருந்து அங்க ஓட்டு இருப்பான், தாடி வளர்த்து சுத்திட்டு இருப்பான், இங்க இங்க நடந்துட்டு இருப்பான், ரொம்ப பிஸியா போயிட்டு இருப்பான் பைத்தியக்காரன். அத்தனை பேரும் பைத்தியக்காரனோட வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. நான் இன்க்ளூடிங் மீ, நான் சேர்த்து சொல்றேன். ஓகேங்களா? எல்லாமே எந்த வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கிறாங்கன்னா, அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஏதோ ஆணியை பிடுங்கணும், இதை கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். ஏன் அப்படின்னா அப்போதான் நம்ம அது வாழலாம் அப்படின்றோம் இல்லையா? இல்லை, அந்த மனசுல ஒரு இடத்துல ஒரு வாக்கியம் இருக்குதுங்க, அதை தான் ஃபில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒண்ணுமே இல்லை, எதுவுமே நம்ம ஆகல. மனசுல ஒரு வெற்றிடம் இருக்குது, ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்றதுக்கு தான் நம்ம இத்தனை ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கிறோன்றது. நான் ஒரு வெற்றிடம் என்னன்னா, ஐ ஆம் நாட் பிலாங்கிங் டு, ஐ ஆம் நாட் அப் டு த மார்க் அப்படின்றது வெற்றிடம். இல்லை நான் அந்த அளவுக்கு இல்லை,
ஐ எம் நாட் ரெகக்னைஸ்ட். இல்லை நான் பண்ணி அச்சீவ் பண்ணி காட்டுறேன் பாரு. இது எல்லாமே எங்க தான் வெற்றிடத்துல வருது. அந்த அனாதையின் மனப்பான்மையிலேருந்து வருது அப்படி சொல்லலாமா? ஒரு அனாதையின் மனப்பான்மை எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மை வருது. அது எங்க இருந்து வருது அப்படின்னா, நித்திய ஜீவனை சப்கான்சியஸ் உள்வாங்காததுல இருந்து வருது. இன் தட் டே யூ வில் நோ அப்படின்றத உள்வாங்காதனால வருது. இதுக்காக தான் இத்தனை அபிலிட்டியை நம்ம முடிச்சுட்டு இருக்கோம், இத்தனை இதுவும் ஓடிட்டு இருக்கோம். இதுக்காக தான் பாஸ் ஃபோன் பண்ணா பயப்படுறோம். ஃபோன் பண்ணி 4 கேள்வி கேட்டாலும் பயப்படுறோம். இதை பண்ணிடுறேன் சார் பண்ணி சார் ஓடுறோம் இல்லையா? இது எல்லாமே எதுக்கு அப்படின்னாக்கா, இதுதான் ரெக்கக்னிஷன், அப்ரிசியேஷன். இல்லைப்பா இதெல்லாம் சம்பளத்துக்கு இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. இதெல்லாம் வேற ஒரு சம்பளம் கொடுக்க மாட்டானா? அதெல்லாம் இல்லை, கொடுப்பான். ஓகேங்களா? நம்ம லைஃப்பில் ஒரு இடத்துல வெற்றிடம் வந்துருச்சு. அந்த வெற்றிடம் மரணத்தினால வந்த வெற்றிடம். அந்த வெற்றிடம் எதுனா நித்திய ஜீவன் இல்லாதனால இருக்கிற வெற்றிடம் அப்படி சொல்லலாம். அது பெட்டரா இருக்கும். நித்திய ஜீவனை பத்தி தெரியாம, நித்திய ஜீவனை நம்ப முடியாம, நான் பிதாவிலையும் பிதா என்னிலும் இருக்காரு அப்படின்றத சுத்தமா நம்ப முடியாம, இல்ல இல்ல நான் ஒரு இடத்துக்கு போறேன், போய் நான் கண்டுபிடிக்கிறேன் வர அப்படின்னு சொல்லி வந்த ஒரு இதுல, அந்த ஒரு ஒர்க்ல இருந்து வந்ததுதான், ஒர்க் மைண்ட் செட் இருந்து வந்ததுதான் இந்த வெற்றிடம். எப்படி நான் அச்சீவ் பண்ணி பேர் வாங்குறேன், நான் இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரபிள்னு இதான் வரும். ஓகேங்களா? எல்லா பேரபிள்ஸ்லயும் இதான் வரும். அவன் ஏன் எல்லாம் ட்ரெஸ் போட்டுருக்கும்போது அவன் மட்டும் தனியாக ட்ரெஸ்ல வரான்னு நினைக்கிறீங்க? அவன் மட்டும் கோட் சூட்ல இருந்து பேரபிள் நிற்கிறான் இல்லையா? அப்பா தம்பி கோட்டு கொடுக்கலையாப்பா உனக்கு, நான் கொடுத்த கோட்டை எங்கப்பா அப்படின்னு கேட்கறேன்ல. அவர் கொடுத்த கோட்டு அவர் எல்லாருக்கும் இலவசம் கொடுக்குறப்பா, அது நித்திய ஜீவன். அது இல்லாமல் இவன் ஒரு கோட்டை போட்டு வரான். இதில் தான் நம்ம ஓடிட்டு இருக்கோன்றேன். ஏன் அப்படின்னாக்கா, இவன் நித்திய ஜீவன் அப்படின்றது செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியல. நித்தியம் செட்டில் ஆயிடுச்சுன்னா, பிதா என்ன அன்பு கொண்டிருக்கிறாரு நான் அப்படின்றத விட, பிதா என்னிலும் நான் பிதாவிலும், பிதா குட் காட் அப்படின்றது என் ஆள் மனசு நம்பலங்க. அதான் உண்மை. இவ்வளோ பேசுறேனே என் ஆள் மனசு இப்போ பேசிட்டுக்கல, என் ஆள் மனசு நம்பலங்க. இன்னும் மேல் மனசுனே பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. என் ஆள் மனசு நம்பல, ஆனால் நம்ப வைப்பேன், நம்ப வைப்பேன். இதுதான் வாழ்க்கையின் குறிக்கோளாக வச்சது. இது வாழ்க்கையின் குறிக்கோளாக வைக்கணுன்றேன், வாழ்க்கையின் குறிக்கோளாக வைக்கணுன்றேன். இது தவறா இது சரி. இப்போ இப்படி வரேன், இப்போ அடுத்த ரவுட்ல வரேன். எப்படி நம்ப வைக்க முடியும்? சப்கான்சியஸ் தான் ஆள் மனசை பார்க்கவே முடியாது. எப்படி நம்ப வைக்க முடியும்? நான் சொல்றேன். சப்கான்சியஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? நம்ம எதை கேட்டோமோ, எதை பார்த்தோமோ, எதை உள்ள போச்சோ, நம்மளை சுற்றி நடக்கிறத வச்சு தான் சப்கான்சியஸ் ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? பார்க்கும்போது சந்தோஷமா தான் நடந்தோம், ஜாலியாக நடந்தோம், ஒன்றுமே தெரியலையே நம்மளுக்கு. எங்கே சாப்பாடு வரும்னு யோசிச்சோமா, எங்கே இது பண்ணுவாங்கன்னு நினச்சோமா, ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோமே, குழந்தை இருக்கும்போது ஜாலியாக நடந்தோம். அப்போ சப்கான்சியஸ் எப்படி இருந்துச்சு? எவ்ரி திங் வில் பி டேக்கன் கேர் இருந்துச்சுல்ல. ஐயோ எங்கள் அப்பா போய், எங்கள் அப்பா காசு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொல்கிறேன், ஒரு 10,000 சம்பளம் வச்சு எக்ஸாம்பிள். 10,000 8,000 வீடு கட்டுறாரு, வாடகை கட்டுற 2,000 தான் இருக்குது. இதில் அரிசி வேறு வாங்கணும். இல்லை என் தட்டில் எப்படி சாப்பாடு வந்து யோசிச்சிருக்கோமா என்றைக்குமே இல்லை. ஆனால் போக போக யோசிக்க ஆரம்பித்தோம். எப்படி சப்கான்ஷியஸ்குள்ளே ஃபீட் பண்ண ஆரம்பித்தோம். இதான் இந்த மாதிரி ஃபீடிங் இருக்குது பாருங்கள். வெளியே இருந்து அவுட் சைடு ஃபீடிங் போய் 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 சப்கான்ஷியஸ் என்ன பண்ணிடுச்சு? ஜீரோ டவுன் ஆயிடுச்சு. முன்னாடி பிளெயின் பேஜாக இருந்ததுல எல்லாம் குப்பையும் தூக்கி வச்சிட்டோம். பிளாங்க் பேஜில் எல்லாரும் கிரிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல கிழிக்கப்பட்டு தான் இருக்குது. எல்லாமே இருட்டாக தான் இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல இப்போ எப்படி அப்படி நெகட்டிவ் பேசி நெகட்டிவை நம்பி நெகட்டிவை பார்த்து மற்றவனை பார்த்து, அடுத்தவனை பார்த்து, அவன் பண்ணுறதை இவன் பண்ணுறதை பார்த்து சப்கான்ஷியஸ் இருளில் ஆக்கி வச்சிருக்கிறோமோ, அதே மாதிரி நித்திய ஜீவனை பேசி சப்கான்ஷியஸை வெளிச்சமாக்கிடுவேன்றேன். எனக்கு நித்திய ஜீவன் போய் பேசுகிற மாதிரி என் மூடு இருக்குதா இன்னைக்கு அப்படின்னா இல்லை. ஆனால் நான் பேசுவேன். புரியுதுங்களா? நித்திய ஜீவன் பேசுகிற மாதிரி மூடு இருக்கும். எப்போ வீக்கெண்டில் இருக்கும். ஏன்னா அப்போ பிரச்சனை இல்லையே, அவள் லீவில் இருக்கிறோமே. அப்போ பேசுகிற மூடு இருக்கும். இன்னைக்கு இருக்குல்ல, ஏன்னா இன்னைக்கு ஒர்க்கிங் டே, இன்னைக்கு பல ஒர்க் போயிட்டு இருக்குது, பல இது முடிச்சு பண்ணணும்னா பிரச்சனையாகும். அதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ அந்த மாதிரி தோணலை எனக்கு. நித்திய ஜீவன் இருக்க மாதிரியே தோணலை. இருந்தாலும் நான் பேசுறேன்றேன். பேசுறேங்க, இதுதான் பேசுவேன், இதையே பேசுவேன். பிதா என்னிலும் நான் பிதாவிலும், இதையே பேசுவாங்க. ஓகேங்களா? ஸ்லேவ்ஸ் ஃபார் இட்டர்னிட்டி ஆயிட்டோம். எதுக்காக அப்படின்னாக்கா, எதுக்காகனா மரணம் துரத்துறதுக்குள்ள ஸ்லேவாக ஆயிட்டோம். ஸ்லேவ் ஃபார் இட்டர்னிட்டி ஆயிட்டோம் மரணத்துக்காக வேண்டி.
இந்த இருள்லயே, இந்த பயத்திலேயே, இந்த ஆங்ஸைட்டிலேயே, இந்த என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்றதுலயே ஊட்டி 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 அதுக்கே பிளானை போட்டு அதுக்கே வாழ்க்கையை ஊட்டி அதை சம்பாதிக்கிற, இதை சேகரிக்கிறேன், அதை ரெடி பண்றேன், வாழ்க்கையை சரி பண்றேன், நம்ம வாழ்க்கையை சரி பண்ண, என் பிள்ளையோட வாழ்க்கையை சரி பண்றேன், ஏமா நம்ம வாழ்க்கையை சரி பண்ண முடியல, அட்லீஸ்ட் பிள்ளையோட வாழ்க்கையில சரி பண்ணிடலாம். எல்லாம் மரணம் துரத்திட்டு இருக்குது. அது ஓடிட்டு இருக்கிறோம், பயந்துட்டு ஓடிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன், திரும்புடான்றேன். என்னையும் சொல்றேன், திரும்புடா மோசின்றேன், திரும்பி நில்றான்றேன். எல்லாம் ஓடுற துரத்துதா, மரணம் துரத்துதா, இவனும் ஓடிட்டு இருந்தேன், இப்போ திரும்பி நில்றா, மரணத்தை பார்த்து நில்றான்றேன். நான் வாடா முடிஞ்சா வாடா அப்படின்னு நில்றான்றேன். இப்போ நான் திருப்பம் பேசிட்டு இருக்கேன், இதுதான் ரிப்பன்டன்ஸ்ன்றேன் எனக்கு. ஏன்னா மனம் திரும்புது எனக்கு. என்னன்னா ஐ எம் இந்த ஃபாதர், நீ துரத்துறதுக்கெல்லாம் என்னால் ஓட முடியாதுன்னுவேன். ஓடிட்டு தானே இருக்கேன், ஓடிட்டு தான் இருக்கேன். ஆனால் என் சப்கான்ஷியஸ்ல, என் தாட்ஸ்ல இருக்க இதில் ஓடிட்டு தான் இருக்கேன். ஓடிட்டு தான் இருக்கேன்ப்பா. ஒன்றுனா ரிசைன் பண்ணி நிற்க முடியுமா? அது ஓடித்தான் இருக்கிறேன். ஆனால் என் தாட்ஸ்ல நீ நிற்கிறேன்ற, புரியுதுங்களா? என் தாட்ஸ்ல நிற்கிறேன்ற, என் தாட்ல நான் திருப்புறேன். டே இந்த பொய்க்கெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். ஐ வில் நாட் கிவ் மை செல்ஃப் அப்படின்னு என் தாட்ஸ்ல நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் என் சப்கான்ஷியஸ்ல உள் வாங்குறேன். வெள்ளம் தலைக்கு மேலதான் போகாது. நான் என்னைக்குமே ஐ எம் இந்த ஃபாதர், ஃபாதர் இஸ் இன் மீ அப்படின்றதுல 100% அதில் நிற்பாங்க. ஓகேங்களா? நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உள்ள சப்கான்ஷியஸ் தான் மாறும். ஃபர்ஸ்ட் வெளியெல்லாம் மாறாது, சப்கான்ஷியஸ் தான் மாறும். வெளியே திறந்துருப்பானா பாஸ் கேட்பானா கேட்பான், எல்லாமே கேட்பான். ஆனால் உங்கள் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். எப்படி சொல்லட்டுமா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. ரிசைன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு 5-10 நாள் இருக்குது. இப்போ புது கம்பெனியில் ஜாயின் பண்ண போறீங்க. இப்போ இதே பாஸ் ஃபோன் பண்ணி கேட்பாரு, என்ன முடிச்சிட்டியா? நீங்கள் முடிச்சிருப்பீங்க, முடிக்க மாட்டீங்க. வேலையை முடிச்சிருப்பீங்க, இல்லை முடிக்க மாட்டீங்க. ஆனால் உங்களோட ரிப்ளை எப்படி தெரியுமா இருக்கும்? முடிக்கலாம்னா கூட முடிச்ச மாதிரி பேசுவீங்க. டே நீ என்னடா இன்னும் ஒரு 5 நாள்ரா, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லடா அப்படின்னு பேசுவீங்க. அது எங்கிருந்து வந்துச்சு? அடுத்த வேலை ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மனநிலையில இருந்து சொல்லுங்க சார் அப்படின்னு அப்போ ஃபோன் பண்ணுங்க. சொல்லுங்க சார் அப்படிங்க. அப்படியே சார் அது மாதிரி பயந்துட்டு ஒரு பணிவா பேசிட்டு சொல்றா அப்படின்ற மாதிரி பேசுவோம். ஏன் பேசுவோம்? அதே ஆள் தானே. என்ன மாறுச்சு அப்படின்னா, நம்ம தாட்ஸ் மாறி இருக்குது. ஏன்னாக்கா ஒரு வேலை இருக்குது, அடுத்த வேலை இருக்குது, இதோட பெஸ்ட் வேலையா இருக்குது. நான் என்ன சொல்றேன், இதோட பெஸ்ட் வேலைன்றோம்ல, அதுதான் நித்திய ஜீவன்றேன். அது இருக்கும் போது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கம்பேரிட்டிவா சொல்லிட்டு இருக்கேன், புரித்துக்கா பேசிட்டு இருக்கேன். நித்திய ஜீவன்ல சேரமா இருக்கும் போது நம்ம வாழ்க்கையின் எந்த சிச்சுவேஷனை பார்த்தோம், சொல்றா அப்படியா, சரி போ நாளைக்கு சொல்றேன், யோசிச்சு சொல்றேன், நாளைக்கு சொல்றப்போ அது நினைச்சு கொடுப்போம். ஏன் அப்படின்னாக்கா, நித்திய ஜீவன்ல கான்பிடென்ட்டா இருக்கிறாங்க. இப்போ ஒன்று பயந்துட்டு இருக்கோம்ல, அதை பார்த்து சிரிச்சுட்டு இருப்போம். அப்போ அதே பாஸ் தான். பாஸ் எது சொல்றேன்னா, புரியுதுக்கா சொல்றேன், அவனை ரிசைன் பண்ணல, இது இல்லை, புரியுதுக்கா சொல்றேன். அதே பாஸ் தான், அதே வேலை தான், அதே இதுதான். ஆனா உள்ள மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஏன்? நான் அதை நம்பி இல்லை. அதை நம்பி இல்லை. நான் எதை நம்பியுமே இல்லை. நான் எதை நம்பி இருக்கிறேன்னா, ஐ எம் இந்த ஃபாதர் இன் மீ. இது நம்பி இருக்கேன். இது என்னப்பா, நிறைய கிரேஸ் பேசியிருக்கோம், இது பேசியிருக்கோம், அது மாதிரி இது ஒரு சப்ஜெக்டா இல்லை. இதுதான் வாழ்க்கைன்னு சப்ஜெக்ட்ன்றேன். கோருக்கு வந்துட்டோன்றேன் நான். ஃபர்ஸ்ட் கிரேஸ் லால இருந்தாப்பா, அப்புறம் ஐடென்டிட்டி பேசணும், ஐ எம் த ரைச்சஸ் ஆஃப் காட்னு பேசணும், ஐ எம் ரிச்னு பேசணும். அது மாதிரி ஒரு சப்ஜெக்டா இல்லை, அது மாதிரி சப்ஜெக்டே இல்லை, அது மாதிரி சப்ஜெக்ட் இல்லை. நாளைக்கு வேற பேசுவோமா? இல்லை, சப்ஜெக்ட்ல இதுதான் கோர்ன்றேன், இதுதான் கோர் ஆஃப் த காஸ்பல்ன்றேன். என்னப்பா முன்னாடி வேற தானப்பா சொன்னீங்க, வேற சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிட்டே இருப்பேன். இல்லை, இதுதான் கோர், உள்ள பிடிச்சிட்டோன்றேன். இதான்ப்பா கோருன்றேன், இதுதான் கோரு, இதுதான் காஸ்பல்ன்றேன். இந்த 7ஆம் சப்கான்சியஸ்ல லைட் அப் பண்ண முடியுமா? இந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா எல்லாமே மாறிடுச்சுங்க. இன்டர்னல் லைஃப்ல இப்போ இவர் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிட்டாருன்னு சொல்லலாம். இந்த லைஃப்ல நம்ம வந்துட்டோம்னா போர்டு போட்டுடலாம் வெளியே, நான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசித்தேன், மோஷன் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசித்தார் அப்படின்னு சொல்லி போர்டு போடுறோம். இன்னைக்கு எப்போ அந்த போர்டை போடுறோம்னா, செத்துக்கு அப்புறம் போடுறோம். நான் இப்போவே அந்த போர்டை நம்மளால போட முடியும்ன்றேன். எவ்ரி டே இஸ் இட்டர்னல் லைஃப்ங்க. எவ்ரி சிங்கிள் மோமெண்ட் இஸ் இட்டர்னல் லைஃப். சாயந்தரம் இல்லை, மத்தியானம் இல்லை, காலையில இல்லை, எப்பவுமே இட்டர்னல் லைஃப் தாங்க. யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வந்துட்டாருங்க. ஏங்க வந்துட்டாரு, 2ஆம் வருகம் வந்துருச்சு. இப்போ நீங்க ஏதாச்சும் கொடுத்து கவலைப்படுவீங்கன்ற, ஏதாச்சும் ஒரு மேட்டர் யோசிப்பீங்க, ஆங்ஸைட்டி ஏதாவது ஒன்று இருக்கும்.
இப்போ நான் பண்ணிட்டு இருக்க ஏதாவது ஒரு இது இப்போ பண்ணிட்டு இருக்க எல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்குமே. அப்போ சொல்றேன், 2ஆம் வருடம் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருங்க. வந்துட்டாரு. இப்போ எந்த செகண்ட் வந்து அவர் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது இப்ப பண்ணிட்டு இருக்க எல்லாமே பைத்தியகாரத்தனமாயிரும் பாருங்க. எல்லாமே பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று ஓடிட்டு இருக்கேன், வேலைக்கு ஓடிட்டு இருக்கேன், இல்ல எதோ பண்ணிட்டு இருக்கேன், இல்ல அதை பண்றேன், இல்ல ஃபியூச்சர் பில் எல்லாமே பைத்தியகாரத்தனமாயிரும். டோட்டலா வேற மாதிரி ஆயிரும். ஹெவனை நிறுத்த ஆயிடுச்சுன்றேன் இல்லையா. ஹெவன்ல இப்ப எல்லாமே பண்ற எல்லாமே பைத்தியகாரத்தனமா தான் இருக்குது ஹெவன்ல. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லாமே ஹெவன்ல பைத்தியகாரத்தனம் டசன்ட் மேக் எனி சென்ஸ் இல்லையா. அது இப்பவே நடக்கும்ன்றேன், அது இப்பவே ஆள் மனசு நடக்கும்ன்றேன். அதான் இட்டர்னல் லைஃப்ன்றேன். இப்பவே நடக்கும், ஆள் மனசுல நடக்கும். அது நடக்குமா, வெளியே இருக்கிறது மாறுமா, வெளியே இருக்கிறது மாறும். இந்த வேலையில இருக்க மாட்டோம், வேற எதுக்கு போகுமானா அதெல்லாம் நடக்கும். நம்மளே 100 பேருக்கு வேலை கொடுப்போமா, அதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா. அது எல்லாமே நடக்கும். ஆனா என்ன சொல்றேன்னா, எங்க நடக்க போனா ஃபர்ஸ்ட் இங்க நடக்க ஆரம்பிக்கணும். சப்கான்சியஸ்ல தாட்ஸ்ல நடக்கும்ன்ற. நடக்குங்க, 100% நடக்கும். எப்போ அப்படின்னாக்கா இந்த சத்தியம், ஐ ஆம் இன் ஹிம், ஹீ இஸ் இன் மீ, இதாங்க என் பீயிங்கே. நான் ஏதோ வந்தேன், இப்போ நான் வந்து என்னை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கேன், இப்போ ஒருத்தர்கிட்ட போறேன், இல்ல அந்த ஒருத்தர் எனக்குள்ள உட்காந்துருக்காருன்ற. அந்த ஒருத்தர் எனக்குள்ள உட்காந்துருக்காரு. எப்படி சொல்றேன்னா, பேக்ஸ்டர் வந்து முன்னாடி சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். அவர் சொல்றாரு, ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னா நம்ம அவர்கிட்ட, எங்க வாழ்க்கையின் விளிம்புக்கு வந்துட்டேன், நான் போட்ட எல்லா டெசிஷனுமே ராங் ஆயிடுச்சு, ஆங்ஸைட்டி டிப்ரெஷனுடைய ஹைட்ல இருக்கிறேன்னு ஃபோன் பண்ணோன்னா, இப்போ என்ன பண்றேன், கார் ஓடிட்டு இருக்கேன்னா, இப்போ எல்லாம் வாழ்க்கையின் விளிம்புக்கே வந்துட்டேன், எனக்கு எதுவுமே இல்லை, சுத்தி இருளா இருக்குது நானா, சுத்தி எனக்கு இருளாவே இருக்குதுங்க, வாழ்க்கை எல்லா பக்கமும் இருளு அப்படின்னானா. பேக் சிரிச்சுட்டு சொன்னாரு, என்ன பண்ணிட்டு இருக்கேன், கார்ல ஓடிட்டு இருக்கேன், கார் அப்படியே மெயின் ரோட்ல ஓரம் கட்டிட்டு உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடுனாராம். எங்க அப்படின்னாக்கா கிரவுண்டுக்குள்ள ஓடு, இல்லைன்னா காட்டுக்குள்ள ஓடுனாராம். ஓடுனானா, ஓடிட்டு இப்ப கத்தி கேளு, நீங்க எங்க இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, கத்துங்க, கத்தி கேள்றா அப்படின்னா, எவனையும் கண்டுக்காது, வாழ்க்கை இருளே வாழ்ந்துல, எங்க எங்க இருக்கிறீங்க நீங்க, வேற அறின்னு கத்துன்னு அப்படின்னா சொல்லிட்டு போன் வச்சுட்டாராம். வேற அறின்னு கத்துனானா, வேற அறி லார்ட் இன் மை டார்க்னஸ் அப்படின்னு கத்துனானா. இவர் போன் வச்சுட்டாரு. கத்துனா டக்குன்னு எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சான், எல்லாமே டார்க் ஆயிடுச்சான். டார்க் ஆயிட்டு ஃபுல்லா எங்க இருக்கானே தெரியலையா, மயக்கம் வந்து எப்படி இருக்கும் அது மாதிரி ஆயிடுச்சான். என்னோட பாதாளத்துக்கு, என்னோட ஆத்மா பாதாளத்துக்கு போதாங்க, அப்படியே திரிதான், பாதாளத்துக்கு இருட்டுக்கு போதான், பாட்டம்ல ஸ்பிட்டான், எங்கேயுமே எதுவுமே இல்லையா, ஃபுல் இருட்டான். இவன் எங்க இருக்கான்னு தெரியல, இவனே பார்க்க முடியல, ஆனா எங்கேயோ போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும் போது கடைசியில பாட்டம் வந்து முடிஞ்சதுரா அப்படின்னும் போது அந்த இருட்டுக்குள்ள ஒருத்தர் உட்காந்துருந்தாராம். இவரோட சேர்ந்து, இதுக்கு மேலே போக முடியாது, இருட்டுல நிக்கிறாராம் ஒரு இடத்துல, இந்த லாஸ்ட் அப்படின்னு அந்த இடத்துல நிக்கிறாராம். அந்த இடத்துல பார்த்தா உட்காந்துறான். யாருப்பா அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து உட்காந்தாராம். நான் இருளுக்குள்ளதான் உட்காந்துருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு தெரிஞ்ச அந்த அவன் வாழ்க்கையோட இது விட்டானே ஆயிடுச்சுன்றான். நான் என் இருளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவ கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு பேக்ஸ்டர் ஃபோன் பண்ணானா, இந்த மாதிரி நடந்துச்சு. ஆனா பேக்ஸ்டருக்கே ஆச்சரியமா, நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது உண்மை. இந்த சப்கான்சியஸ்குள்ள இயேசு கிறிஸ்துவ இப்படிதான் உட்காந்துருக்காருங்க. ஐ எம் இன் த ஃபாதர் இன் மீ, யூ வில் நோ இட்ன்றார்ல, அந்த நோயிங் நம்ம இன்னும் வரல நம்மளுக்குன்றேன். இன்னும் ஆள் மனசு வந்து அதை ஒத்துக்கல, இப்ப கேட்டுட்டு இருக்குது, இன்னும் மனம் திரும்பலன்றேன். ஆள் மனசு அப்படியா நல்லதா இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்குது. ஆனா நல்லா நடக்குமா அப்படின்னு ஒரு இது இருக்குது. இல்ல, என் ஆள் மனசு என்ன பத்தி சொல்லியிருக்கேன், ஏன் ஆள் மனசு மனம் திரும்பும், அந்த மனம் திரும்புறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்றேன், அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்றேன். என்னுடைய சுவிசேஷத்தை நான் யாருக்கோ பிரசங்கிச்சேன் ஒரு காலத்துல. நான் என்னுடைய ஆள் மனசுக்கு நான் பிரசங்கிச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன், ஆனா என்னுடைய ஆள் மனசு நான் பிரசங்கிச்சுட்டு இருக்கிறேன். அதை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பிதா இருக்காரா அவன் கூட அப்படின்னு. ஆள் மனசுக்கு, நீ பிதால தானே இருக்கிற, அவர் இருக்காரு அவன் கூட இல்ல, நீ பிதால தான் நீ இருக்கிற, அங்கதான் ஜீவிச்சுட்டு இருக்கிற. யூ ஆர் இந்த பிளேஸ் கால்டு ஃபாதர், பர்சன் இல்லை, யூ ஆர் இந்த பிளேஸ் கால்டு ஃபாதர், எங்கதான் வசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சுவிசேஷத்தை ஆள் மனசுக்கு நான் பிரசங்கிச்சுட்டு இருக்கிறேங்க. நித்திய ஜீவனை கண்டடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ முடிக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ. நித்திய ஜீவன் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த டாபிக்ல மரணம் வந்து துரத்துது அப்படின்னு பேசியிருக்கேன். ஆனா டெக்னிக்கலா அது எப்படி மரணம் எப்படிப்பா துரத்துது, வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கோம் அவ்வளவுதானே, இல்லை மரணம் துரத்துது, அதே டெக்னிக்கலா எப்படி மரணம் ப்ரூவ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, நித்திய ஜீவனுக்கு வெளியே இருக்கிற எல்லாமே மரணம் தாங்க. லைட்டுக்கு வெளியே இருக்கிற எல்லாமே டார்க்னஸ் தான். ஓகேங்களா? இதுக்கு நடுவில் நியூட்ரலிட்டியே இல்லை. நித்திய ஜீவனுக்கு ஒன்று நித்திய ஜீவன், இல்லை மரணம். இதோட ரெண்டு தான். நடுவில் ஒரு இன்டர்மீடியேட் ஒன்று இருக்குது. அது இட்டர்னல் லைஃப்னு ஒன்று இருக்குது, லைஃப்னு ஒன்று இருக்குது, டெத்துன்னு ஒன்று இருக்குது. இல்லை அது மாதிரி இல்லை. ஒன்று இட்டர்னல் லைஃப். இட்டர்னல் லைஃப்ல இல்லாத எல்லாமே கண்டெம்னேஷன்ல இருக்கான். Okay, God so loved the world that he gave his only begotten Son. Whosoever believeth in him shall not perish but have everlasting life or eternal life. He who does not believe is already condemned. ஓகேங்களா? ஒன்று இந்த அல்ல அது, அவ்வளோதான். 0 and 1 பைனரி தான். நடுவில் வந்துட்டு நம்ம இல்லை செமியாக இருக்கிறோமா, செமி இட்டர்னல் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒன்று நித்திய ஜீவனில் பரிபூர்ணமாக இருக்கும், இல்லை வந்துட்டு மரணத்தில் இருக்கும். இப்போ நித்திய ஜீவனில் இல்லை அப்படின்னாக்கா நம்ம மரணத்தில் தான் இருக்கிறோம். ஓகேங்களா? வெளிப்பாட்டில் நித்திய ஜீவனை குறித்து வெளிப்பாடில் தான் இருக்குது. ஆனால் நித்திய ஜீவனில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க். நித்திய ஜீவனில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்னா கொஸ்டின் மார்க். நித்திய ஜீவனில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தா அது வந்துட்டு நம்மளுக்கே தெரியும், ஓன் கான்சியஸ்க்கே தெரியும். ஓகேங்களா? நான் சொல்கிறேனே, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, ஆள் மனசு சப்கான்சியஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சப்கான்சியஸ்ல பிதா குமாரன் பரிசுத்தாவியனுடைய அந்த வெளிச்சம் இருக்குதா, அந்த ட்ரினிட்டியோடைய அந்த ட்ரையூன் டான்ஸ் இருக்குதா, அந்த சமாதானம் இருக்குதா. சமாதானம் இருக்கும். சமாதானம் வந்து மேல் இருக்கும். உள்ள அந்த ஆள் மனசுல வந்துட்டு இருக்குதா, ஐ எம் சேஃப் இன் தி ஆர்ம்ஸ் ஆஃப் த ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஐ எம் த சென்டர். சேஃப்ன்றது ஒன்று. சேஃப்ன்றது என்னன்னா, வெளியே மழை பெய்யுது, நான் இதில் சேஃபாக இருந்துக்கிறேன்ப்பா. மழை ரொம்ப பெஞ்சுனா தெரியாது, வெள்ளம் வந்துச்சுன்னா தெரியாது, ஆனால் இப்போதைக்கு சேஃபாக இருக்கிறேன். அது இல்லை. இது வந்துட்டு அந்த எம்ப்ரேஸில் இருக்கேனா, அந்த செலிப்ரேஷனில் இருக்கிறேன்னா, செலிப்ரேஷன் தான் கரெக்டான டைமுங்க. ஃபாதர்ஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் வந்து செலிப்ரேஷன்ல இருக்காங்க. முதல்ல அது இருக்கிறாங்களான்றதே நம்ம ஆளுங்களுக்கு பெரிய பிரச்சனை. அப்படிலாம் இல்லப்பா, அவங்க நார்மலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவே பெரிய பிரச்சனை. ஃபாதர்ஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் செலிப்ரேஷன்ல இருக்காங்களேன்றது அதை நம்புறதுக்கே நம்மளுக்கு பல இது ஆகும் போது அதை கன்வின்ஸ் பண்றதுக்கே. அது ஏன்னா அது கன்வின்ஸ் ஆனாதான் நம்ம செலிப்ரேஷனுக்குள்ள போவோம். ஓகேங்களா? எல்லாம் இதுலயும் ஆண்டர் பேரபிள்ல பாத்தீங்கன்னா ஃபீஸ்ட் காளையை கொண்டு வா, வெட்டு, இப்படியே பேசுறாரு. ஏன் ஃபீஸ்ட்னா எல்லாமே செலிப்ரேஷனுங்க, எல்லாமே பார்ட்டி மோடு தான். எல்லாமே இதுலயும் வந்து பார்ட்டியை பத்தி தான் அவர் பேசுறாரு. இன்ஃபேக்ட் அவர் சின்னஸோட உட்காந்து பார்ட்டியை பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா நம்ம பார்க்கல, நம்ம உடனே நம்மளுடைய பெண்டிகாஸ்ட் ஸ்டைட்லயே பாக்குறோம். அப்படி போனாரு, அவன் சரக்கு வச்சிருந்தானுங்க, அதுல குடிக்கல அவரு, அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டை சிக்கன் பீஸ் சாப்பிட்டாரு. இல்ல சரக்கு அடிச்சாருன்னு நான் சொல்றேன். இப்போ என்ன சொல்றீங்க? சரக்கு அடிச்சாருங்க, ஏசுக்கு சரக்கு அடிச்சாரா? சரக்கு அடிச்சாரு அப்படின்னா ஆமா சரக்கு அடிச்சாரு. ஏன் வசனமே இருக்குது, கால் மீ ட்ரங்கன்னு இருக்குது. ஓகேங்களா? சரக்கு அடிச்சு பெணாத்திட்டு இருந்தாரா? இல்ல, நிதானமா இருந்தாரு. ஆனா சரக்கு அடிச்சாரு. ஏன்னா அவர் ஃபீஸ்ட் பார்ட்டி மோட்ல தான் இருந்தாரு. அவங்களோட சேர்ந்து சரக்கு அடிச்சு அதுக்குன்னு வந்து சரக்கு அடிச்சுட்டு வேற அன்வான்ட் பிஹேவியர்ல ஈடுபட்டாரா? இல்ல. ஆனா வைன் அடிச்சு என்ஜாய் பண்ணாரு. ஜான் தி பாப்டிஸ்ட் அடிச்சாரா? அடிக்கல. வித்தியாசம் இருக்கு. ஜான் தி பாப்டிஸ்ட் அடிச்சாரா? இல்ல, அடிக்கல. ஏன்னா அவரு விரோதத்துல இருக்காரு, அடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் அதுல இல்லங்க. ஜீசஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டாருங்க, ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டாருங்க. சரக்கு அடிச்சாரா? அடிச்சாரு. ஜீசஸ் சரக்கு அடிச்சா பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஜீசஸ் சரக்கு அடிச்சா பேசிட்டு இருக்கோம். தைரியண்டா அவனுக்கு அப்படின்றீங்களா? இல்ல, அது உண்மை. அது டெக்ஸ்ட்லயே இருக்குது. பைபிள் நம்ம படிக்க பைபிள்லயே இருக்குது. நம்ம அதை படிக்கும் போது அப்படி படிக்காம படிச்சிருவோம். இல்ல அவர் அடிக்கல. அவர் வந்து லைட்டா ஒரு சிப் அடி வச்சுட்டாரு. இல்லையா, சின்னசோட சரக்கு அடிச்சாரா? அதனால இவனுக்கு கோவப்பட்டானுங்க. இவன் நம்ம ஆளுங்களுக்கு தெரிச்சிருச்சு, பரிசு எனக்கு தெரிச்சிருச்சு. ஓகேங்களா? தெரிச்சிருச்சு. அவங்களால வந்து ஏத்துக்கவே முடியல. அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன், டாபிக் எது சொல்ல வந்தேன்னா, சரக்கு அடிச்சா இல்லைன்னு பேசுறதுக்கு வரல. எதுக்கு வந்து ஆல்வேஸ் வந்து அவர் பார்ட்டி மோட்ல தான் இருந்தாரு. ஜீசஸ் பார்ட்டி மோட்ல இருந்தாரு. இல்லைன்னா கடுப்பான மோட்ல இருப்பாரு. என்ன கடுப்பான மோட்னா, ரிலீஜியஸ் பீப்புளை பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பு வரும். அடிச்சு தடார் புடார்னு பேசுவாரு. இங்கேயுமே சின்னஸ்ட தடார் புடார்னு பேசல. சின்னஸ்ட பார்க்கும்போது வாங்கடா உனக்காக தான் நான் வந்து நானே ஆடாடு தோல்ல காய்ச்சி போட்டு, அது அவங்க ஃபுட்டு, அது கல்ச்சர். எல்லா இடத்துல சரக்கு இருந்துச்சு. அவன் கம்யூனிட்டி எடுக்கும்போது எல்லாம் எடுத்தாங்க நினைக்கிறீங்க? நம்ம ஊர்ல கிரேப் ஜூஸ் பண்ணி எடுத்தாங்களா? இல்ல, சரக்குல தான் எடுத்தாங்க. என்ன சொல்றீங்க? கம்யூனிட்டி எடுக்கும்போது சரக்குல தான் எடுத்தானுங்க.
ஓகேங்களா? ஏன் கம்யூன்னா நம்ம கம்யூன் எடுக்கலாம். அவங்க சாப்பாடுங்க அது. சாப்பாடு. தண்ணி குடிக்கிறோம், சரக்கு குடிச்சானுங்க. அது சாப்பாடு. இன்னைக்குமே அந்த கல்ச்சர் இருக்குது. இன்னைக்குமே அந்த கல்ச்சர் இருக்கு. நம்ம இந்தியால இல்ல. இந்தியால வந்துட்டு இவனு டாஸ்மாக் சரக்கே வச்சுட்டு இருக்கான். இல்ல இல்ல. ஃபுட் அண்ட் வைன் ஓகேங்களா? அதுல ஆல்கஹால் கண்டென்ட் இருந்துச்சு. ஆனா இருந்துச்சு. அதான் உண்மை. இல்ல அப்படிலாம் இல்ல. இருந்துச்சு. ஆல்கஹால் கண்டென்ட் இருந்துச்சு. போதை ஏறிச்சா ஏறிச்சு. ஆனா ஒரு அளவு லிமிட்டடா இருந்துச்சு. நம்ம இந்த போதை அது மாதிரி இதை உருண்டு பறந்துட்டு ஏன்னா சுயநினைவை இழந்து அப்படி இல்லை. நல்லா இருந்துச்சு. வைனை தானே வாட்டரை வைனா தானே மாத்துறாரு. வைனா சொல்றீங்க. நம்ம தாஜா ரசம் எழுதிட்டானுங்க. இல்லையா வைன் ஐயா வைன் அதுல இந்த கண்டென்ட் இருந்துச்சு. ஆல்கஹால் கண்டென்ட் இருந்துச்சா இருந்துச்சு. இல்லைன்னா இது பண்ணியிருக்க மாட்டான். டச் பண்ணிட்டு நல்லா தூக்கி அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான். ஓகேங்களா? அந்த வைன் அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். வைன் அப்படி உள்ள போனீங்கன்னா அப்படி எரியணும். தொண்டை எரியணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் வந்து அந்த வைன் நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் அதெல்லாம் பாவத்தோட லிஸ்ட்ல எழுதுறோம். நம்ம மனசு வந்து ஐயோ ஒத்துக்க மாட்டேங்குது. எப்படா அவர் சரக்கு அடிப்பாரு அப்படி அடிச்சிருந்தாலும் அவருக்கு ஏறி இருக்காது. இல்ல இல்ல இதெல்லாம் வந்துட்டு இது அவர் வந்து பாவத்துல ஈடுபடல. சரக்கு அடிச்சுட்டு பாவம் செய்யல. ஓகேங்களா? அது சரக்கு அடிச்சாரு. ஏன்னா அது பார்ட் ஆஃப் செலிப்ரேஷனுங்க. ஃபுட் அண்ட் வைன் வந்து பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன். பல்லூர் சரக்கு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? வேணாம் சார் அப்படி சொல்லுவீங்களா? இல்ல. ஓகேங்களா? இது நம்ம கல்ச்சர்ல பேசிட்டு இருக்கோம். நம்ம கல்ச்சர் பேஸ்ல பேசிட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கு பெரிய இது மாதிரி தெரியுது. எதுக்கு சொல்லணும்னா ஜீசஸ் வாஸ் ஆல்வேஸ் இந்த பார்ட்டி மோட். ஏன்னா இட்டர்னல் லைஃப்ங்க அது. இந்த பார்ட்டி மோடு இட்டர்னல் லைஃப். அவர் வந்து அவுட் சைட்ல இட்டர்னல் லைஃப் காட்டிட்டே இருந்தாரு. இங்க போலாம் பார்ட்டி பார்ட்டி. ஏன்னா பிதா குமாரன் பெருசாவினர் வந்து பார்ட்டியில இருக்காரு. அதை சொல்ல வர அவர் பார்ட்டி மோட்ல இருக்கிறாங்களா அவங்க அப்படின்றதையே நம்மளால ஒத்துக்க முடியாது. இல்ல இல்ல அவங்க பார்ட்டி மோட்ல இல்ல. பிதா ஒரு பக்கம் உட்காந்துருக்காரு கோமா. அவரும் பேசுவாரு எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு 2 வார்த்தை பேசின பெரிய விஷயம். அப்புறம் அவர் போயிடுவாரு. ஜீசஸ் சொல்றாரு பிதா ஒரு சேர கூட ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல யாரும் போக முடியாது. வர்ஷிப் டைம்ல மட்டும் வருவாரு. வந்தவொடனே நம்மளாம் அப்படியே இது பண்ணுவாங்க. சாஷ்டாங்கமா விழுவாங்க. முடிச்ச உடனே அவர் அந்த இடத்துக்கு செக்யூலர் பிளேஸ் போயிடுவார். இதான் எபிக்யூரியன் கார்டுன்றாங்க. இதான் டிஸ்டன்ஸ் கார்டுன்றாங்க. இந்த கார்டு இல்லைங்க. இந்த கார்டை வெளிப்படத்துல இயேசு கிறிஸ்து வரல. இந்த கார்டை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து வரல. ஓகேங்களா? டிஜிஎஸ் பார்த்தாலும் சரி தப்பு தான். அவருடைய மனநிலை தான் இன்டர்பிரட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அந்த பக்கம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த பக்கம் அவர் என்ன டான்ஸா இருந்தாரு, என்ன பார்ட்டி மோட்ல இருந்தாருன்றது ஜீசஸ் காட்டல. ஏன்னா இவர் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் காட்ட முடியும். அது மாதிரி தான் காட்டியிருப்பாரு. அங்கே போயிட்டாருப்பா, அதுக்கு மேலே இவர் பார்க்க முடியாது அப்படின்ற மனநிலையில பார்த்துருப்பாரு. ஜீசஸுடைய விஷயம் நான் கொஸ்டின் பண்றேன். ஏன்னா பைபிளோட அலையினால. ஓகேங்களா? பைபிளோட அலையினால. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து தனித்து போய் ஒரு இடத்துல அப்படி உட்காரல. அவர் சின்னவர் ஊத்தி இருந்தாரு. அவர் எந்த அளவுக்கு சின்னவர் ஊத்துறாங்க இவனுக்கு கடுப்பானானுங்க. இவனுங்க வந்து வீக்கெண்ட் மட்டும் தான் பார்ட்டி பண்ணியிருப்பானுங்க. அதோட பார்ட்டி பண்ணியிருப்பானுன்னு தெரியாது பரிசேயன்கள். இவர் வந்து மண்டேல இருந்தே பார்ட்டி மோட்ல இருப்பாரு ஜீசஸ். மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே பார்ட்டி மோடு. எல்லாருமே பார்ட்டிலேயே இருக்காப்புல. சாபாத் அன்னைக்கும் பார்ட்டி பண்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு சரியான கடுப்புல இருந்தாங்க. ஏன்னா ஹீஸ் அ காட் ஆஃப் பார்ட்டிங்க. எப்போதுமே ஃபீஸ்ட் வெளிப்படுத்த விசேஷம் எடுத்தாலும் ஃபீஸ்ட் தான். கடைசியில பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ்ட்ன்றாரு. எங்க போனாலும் ஃபீஸ்ட்டை பத்தி பேசுறாரு. சாப்பிடுங்கன்றாரு. ரிசர்வேஷன் முடிச்சு இவனு வந்து மீன் பிடிக்க போயிட்டானுங்க. அங்க வந்து அங்கேயும் ஒரு ஃபீஸ்ட் பண்றாருங்க. நம்ம வச்ச மாதிரி ரெண்டு மீன் வச்சு பேதல கொடுத்துரு. சரி இதை சாப்பிட்டுக்கு இப்போ நான் வந்து இனிமேல் இதெல்லாம் கடைசியாக சாப்பிட்டுக்குப்பா. 2 மீன் தான். ரெண்டு மீன் இருக்கு. வஞ்சிர மீன் இல்லை, மத்தி மீன் தான் இருக்கு. 2 சாப்பிட்டுக்கோ. ஆளுக்கு 12 பேர் இருக்கீங்களா? 6 மீன் தான் இருக்குப்பா. பாதி பேர் வெட்டி சாப்பிட்டுங்க. நான் ஒரு இதுக்காக தான் சாப்பிட்டு வந்திருக்கேன். இது பெரிய விஷயம் இல்லை. ஊனி செய்யறது தான் பெரிய விஷயம். இனிமேல் அல்லது விட்டு இல்லை அப்படி பண்ணல. நான் ஒரு புஃபே வச்சிருந்தேன்னு சொல்றேன் நான். ஓகேங்களா? அந்த பார்ட்டியில என்னடா மீன் பொரிக்கிற வாசனை இருக்குது, என்னடா இது இவ்வளவு மீன் பொரிச்சு வச்சிருக்கிறாரு, இது எப்படிடா சாப்பிடுறது, அந்த ரேஞ்சில் அவர் பொரிச்சு வச்சாருங்க. அப்படிதான் இருந்திருப்பாரு. ஏன்னா அது பார்ட்டி. அந்த பார்ட்டி இன்விடேஷனுங்க. எல்லா இடத்துலயும் பார்ட்டி போட்டு கூப்பிட்டாருங்க அவரு. ஓகேங்களா? இதுதான் நம்ம ட்ரையூன் காட் வந்து பார்ட்டி மோடி செலிப்ரேஷன். அவங்க செலிப்ரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்மள வான்னு கூப்பிடுறாங்க. அந்த நரகத்துல கூட கூப்பிடுறாங்க. கடைசியில ரெவல்யூஷன் 22ல வந்துட்டு எல்லாம் போட்டு அக்கினி கடல்லாம் தூக்கி போட்டு இது பண்ணி டோரை திறந்து வைக்கிறாருங்க. டோரை திறந்து வச்சு வான்னு கூப்பிடுறாருங்க. இதுக்கு மேல என்னங்க? வெளியே எவன்டா இருக்க? அக்கினி கடல்ல யார் இருப்பான்? அவனையும் வான்றாரு. உனக்கும் ஓப்பன்றான்றாரு. ஏன்னா அவர் பாட்டியை பாடுறாடே ஜிகு மின்னிட்டு இருக்கிறா. வாங்கடா டே, ஏன்டா நீங்க மனசாக போட்டு அங்க உட்காந்து இருக்கிறீங்க, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவை திறந்து வச்சிருக்காருங்க. ஓகேங்களா?
எந்த இடத்துக்கு இந்த கதை வந்து திறந்து வச்சிருக்காரு. இட்டர்னல் லைஃப் அப்படின்ற இந்த பார்ட்டி லைஃப், இட்டர்னல் லைஃப் கதை சொல்றேன். இதுல வேற டைமென்ஷன் வேற ரேஞ்சில் பேசலாம். ஆனா அதுக்குள்ள நான் போல, இப்போதைக்கு போல, அதுல போய் போவோம், லேட்டர் ஸ்டேஜ் போவோம். நான் என்ன சொல்றேன்னா, ஹீஸ் அ காட் ஆஃப் பார்ட்டி. எப்போதுமே அவர் வந்துட்டு ஓயா இன்பத்துல பேரின்பத்துல வலது பாசத்துல பேரின்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேரின்பத்துல இருக்கிறாருங்க. பார்ட்டி மோட்ல இருக்கிறாரு. நம்ம அதான் யூகிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் அதை யூகிக்கணும். அவர் பார்ட்டி பண்றது விஷனா பார்க்கணும். ஒரு நாளைக்கு வந்துட்டு அவர் பார்ட்டிங் மோட்ல விஷனா பார்க்க முடியுதா? அப்படிதான் போடுறா மட்டும் நான் போடுறா சாப்பிடலாம்டா அப்படி இறங்கி ஒரு பெரிய பிரியாணி புஃபேல உட்காந்து அப்படியே நடுவில் உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் வாங்கடா குத்தி உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு பிதா நம்ம இமேஜின் பண்ண முடியுதா? இல்ல சிங்காசனத்தை இறங்கவே மாட்டாரியா அவரு? இல்லையா சிங்காசனத்தை இறங்குவாரியா? எப்படின்னா இந்த இதுல சிங்காசனத்தை இறங்கி எப்போதாலும் பார்ட்டி ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. எப்படின்னு கேக்குறீங்களா? இயேசு கிறிஸ்து பேசினாரு. எங்க பேசினாருன்னா ப்ராடிகல் சன் கதையில பேசினாரு. அங்க பிதாவை காட்டுறாரு பாருங்க. அங்க நம்ம சொல்ற பிதா வந்துட்டு இந்த பிதா உள்ளே உட்காந்துருக்கணும். ப்ராடிகல் சன்னை பாக்குறதுக்கு வெளியே வந்துருக்கூடாது. அவர் வந்து டிஸ்டன்ஸ்ல உட்காந்துருக்கணும். அப்பப்போ பெட்ரூம்ல இருந்து வந்து ஹாலில் உட்காந்துட்டு திரும்பி பெட்ரூம் போயிடணும். யாரும் பார்க்க முடியாது, அவரை சர்வன்ஸே பார்க்க முடியாது. சில்ட்ரன்லாம் என்னைக்கும் பார்க்கவே முடியாது. அதுவும் இவன் தூரம் போயிட்டு வந்திருக்கிறான். இவனுக்கு வந்து நான் உள்ளேயே அவன் வரக்கூடவே கூடாது. அந்த மாதிரி பிதாவை காட்டல. இந்த பிதா எந்த அளவுக்கு பார்ட்டி பண்ணிருக்கான். இவனுக்கு டப்புன்னு பார்ட்டினோடனே இவனுக்கு அப்படியா சார், அப்படின்னா என்ன சார் பண்ணணும்னு சர்வன்ஸ் கேட்கல. ஓகேங்களா? டக்குன்னு போய் எல்லாத்தையும் ரெடி பண்றானு. ஏன்னா இவர் அடிக்கடி பார்ட்டிலேயே ஓட்டிட்டு இருக்காரு. இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்ட்டி மூடல இருக்காரு. நான் சொல்ல வரேன். இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த இட்டர்னல் லைஃப் வந்துட்டு இந்த லைஃபை வந்து உள்ள நம்ம உள் வாங்கி இருக்கிறோமா? சப்கான்சியஸ்ல இந்த பார்ட்டியை ஓடிட்டு இருக்குதா? இல்ல சப்கான்சியஸ் டல்லா இருக்குதா? சப்கான்சியஸ்குள்ள வந்துட்டு இதெல்லாம் வேலைக்காகுமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பேசினா மரணத்துல இருக்கு. அந்த டெக்னிக்கலா மரணம் கொண்டு வரேன். ஏன்னா நித்திய ஜீவன்ல இல்லைங்க. பார்ட்டியில இல்லை அப்படின்னாக்கா மரணத்துல இருக்குது. ஓகேங்களா? பார்ட்டியில இல்லை அப்படின்னாக்கா மரணத்துல இருக்கும். ரெண்டு தான். இஃப் யூ ஆர் நாட் இன்சைட் த பார்ட்டி யூ வில் பி இன்சைட் த ஞாஷிங் ஆஃப் டீத். அவ்வளவுதான். பற்கடிப்புல இருப்போம். ரெண்டு தான். நம்ம சப்கான்சியஸ் பற்கடிப்புல இருக்குதா? பற்கடிப்பின் பள்ளத்தாக்கில் இருக்குதா? வேலி ஆஃப் இதுல இருக்கா? ஞாஷிங் ஆஃப் டீத்ல இருக்குதா? இல்லாட்டின்னா வந்து இட்டர்னல் லைஃப்ல இருக்குதா அப்படின்றது கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கிறேன். நான் கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கேன் உள்ள. ஏன்னா அந்த வெளிச்சம் நீ பத்தலன்ற, ஏன்னா அந்த வெளிச்சம் பத்தலன்றேன். கொடுத்த வெளிச்சம் இன்னும் அங்கே பிரகாசிக்கல. ஓகேங்களா? அதை நான் பிரகாசிக்கிறதுக்கான எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன்றேன். அது தடையா இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? விட்டு கொடுக்குறேன். என்னை ஒடுக்கி எப்படின்னா பாடியை ஐ பிரிங் மை பாடி என்ற சப்ஜெக்ஷன்றாங்க சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி ஐ பிரிங் ஆல் மை தாட்ஸ் என்ற சப்ஜெக்ஷனுங்க. ஓகேங்களா? அந்த எல்லா தாட்ஸையும் வந்து ஐ பிரிங்கிங் இன்டு கேப்டிவிட்டி. என்ன தாட்ஸ்? மரணத்துக்கு எதுவான தாட்ஸ். மரணம்னா செத்துருவேன் அந்த தாட்ஸ் இல்லை. உள்ள ஒரு சப்கான்சியஸ்ல ஒரு டல் இருக்குல்ல, ஒரு சோர்வு இருக்குல்ல, ஒரு சப்கான்சியஸ்குள்ள ஒரு இருள் அடைஞ்சு ஒரு என்னப்பா ஒன்றும் என்னப்பா வாழ்க்கை இப்படி ஓடிட்டு இருக்குதாப்பா, என்னைக்குதான் விடிவு காலம் குடிக்கும்பா பறக்குமோ, நெக்ஸ்ட் என்ன எதிர்காலம் என்னன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் ஒரு இது ஆள் மனசுல இருக்குது இல்லையா? எப்படி போமா அப்படி இருக்கு இல்லையா? அங்க பேசுறேன், அந்த இடத்துல பேசுறேன். ஏன்னா இதெல்லாம் வச்சுட்டே மேல் மனசு வேற மாதிரி இருக்கும் எப்பவுமே. டப்புன்னு நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா லோ ஆயிரும். இது வந்து இந்த மனசு மேல் மனசு இது ஈஸியா எக்ஸைட் ஆயிரும். மேல் மனசு ஈஸியா எக்ஸைட் ஆயிரும். நான் சொல்றேன் மேல் மனசை விட்டுருங்க, மேட்ரே இல்லாது. அதை கண்டுக்க தொடங்க. நீ குதிக்கிறியா குதி, அழுவுறியா அழு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா நான் உன்னை ரெடி பண்ண மாட்டேன். அடியில ஒருத்தர் இருக்கான் பாருங்க, உள்ளான ஒரு மனிதர் இருக்கான், இன்னர் மேன், அந்த சப்கான்சியஸ்ல உள்ள உட்காந்துருக்கான் பாருங்க, அவனை ரெடி பண்றேன் நானு. அவனை ரெடி பண்ணா இவன் தானா ரெடி ஆவான். ஏன்னா இவன் அதை தான் டிரா பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? இந்த மேல இருக்க மனசை வந்துட்டு இந்த உன்னர்ல இருந்து இது பண்ணா இங்க அந்த கிறிஸ்துவன் ஒளி இங்க படுறதுக்கு நான் ஐ வில் பிரிங் எவ்ரி தாட் இன் டு த கேப்டிவிட்டி ஆஃப் இட்டர்னல் லைஃப்ன்றேன். எவ்ரி தாட். இன்னும் ஒரு செகண்டுக்கு 100 தாட் ஓடிட்டு இருக்குதுங்க. நல்ல தாட் ஓடுது, கெட்ட தாட் ஓடுது, பேரலா ஓடுது. இப்ப அதுக்கு என்ன பண்றது? ஒரு தாட் என்ன பண்ணு, கிறிஸ்துவ கேட்டுற எல்லாத்தையும் பேசுது. இன்னொரு தாட் அப்படியே ஆப்போசிட் யோசிக்குது. தாட் பேசிட்டு இருக்குது, உள்ள பேசிட்டு இருக்குதுங்க. 24 hours ஓடி பேசிட்டு இருக்குது. லவுட் ஸ்பீக்கர் வச்சு இதுல ஆம்பிளிஃபயர்ல கனெக்ட் பண்ணி 1000 வாட் ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா உலகத்தையும் கேட்கும் என்ன பேசிட்டு இருக்குதுன்னு. இப்போ அந்த மியூட்ல போட்டிருக்கோம், அவ்வளவுதான்.
சப்கான்ஷியஸ் மியூட்ல இருக்குதுங்க. ரிமோட்ல மியூட் அன்மியூட் பண்ணீங்கன்னா வேற மாதிரி என்னடா இப்படியெல்லாம் பேசிட்டு சப்கான்ஷியஸ் தெரியும். ஏன்னாக்கா நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் உள்ள, ஓகேங்களா? நம்ம தாட்ஸ்ல பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனால் என் தாட்ஸ் உள்ள பேசிட்டு இருக்குது. இந்த தாட்ஸ்ல இட்டர்னல் லைஃப் நான் லைக் பண்றேன்றேன். எப்படி அப்படின்னா இதை சப்ஜெக்ட் பண்றேன், எவ்ரி தாட்டை நான் கேல்குலேட்டி கொண்டு வரேன், அதை எடுத்து அனலைஸ் பண்றேன். அனலைஸ் பண்ணி என்ன பண்றேன், கிறிஸ்துவோட லைட்ல வைக்கிறேன், ஓகேங்களா? அப்போ வைக்கும் போது என் தாட் உண்மை மாதிரி தெரியும். எப்படின்னா நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அதாவது வந்து சோர்வான தாட்ஸு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு உண்மைமா ரியாலிட்டி மாதிரி அதான் ட்ரூத்து அப்படின்ற மாதிரி அதை ஜஸ்டிஃபை பண்ணும். இல்லை கிறிஸ்துவோட லைட்ல இல்லை நீ செலிப்ரேட் பண்ணல, நீ செலிப்ரேட் பண்ணு. ஏன்னா நீ ஒரு பொய்யை நம்பிட்டு இருக்கிற, மனசு ஒரு பொய்யை நம்பிட்டு இருக்கிற, அந்த பொய்யிலேருந்து வெளியே வா. யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் யாழ் மனசுட்டு பேசுறேன், யாழ் மனசை ரெடி பண்றேன். இங்கே தாங்க இட்டர்னல் லைஃப் ஓடிட்டு இருக்கு. இந்த இடத்துல அவுட் ஆஃப் யுவர் பெல்லிஸ் ஷோ த ரிவர் ஆஃப் லைஃப். இந்த ரிவர் ஆஃப் லைஃப் இங்கே ஓடணும், இங்கே இருந்து புறப்படணும். மேலே புறப்பட்டு ஓடிட்டு கூடாது, எங்கேயோ இதுல இருந்து பார்ட்டேக் பண்ணிட்டு கூடாது. உள்ள இருந்து நித்திய ஜீவன் அப்படியே புறப்பட்டு அப்படியே உள்ள ஓடி வரணும். இது ஓடும் போது எதுவுமே அண்டாதுங்க, இன்க்ளூடிங் மரணம். புரியுதுங்களா? இன்க்ளூடிங் பிசிக்கல் டெத் அணுகாது. ஏன்னாக்கா உள்ள இட்டர்னல் லைஃப் பபுள் சப்கான்ஷியஸ்ல இனிமேல் வந்து டெத்துடைய ஃப்ரூட்டை பார்க்கவே முடியாது. அது என்ன வந்த என்ன ஆனா இருக்கட்டும், அது என்ன சாபமா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், கட்டா இருக்கட்டும், இதுவா என்ன வேற என்ன சொல்லாமா, பாவத்தியா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எதுவுமே அண்டாது. ஏன் அப்படின்னாக்கா உள்ள சப்கான்ஷியஸ் ரெடி ஆயிடுச்சுங்க, உள்ள லைட் அடிச்சுட்டு இருக்குது, ஓகேங்களா? உள்ள வந்து எல்லாம் லைட்டு போட்டுருக்குது. இனிமேல் எந்த கொசும் எதுவுமே அண்டாது. ஏன்னா எல்லாம் படிச்சுன்னு கிளீனா உள்ள சப்கான்ஷியஸ் வந்து லைட்ல இருக்குது. எந்த லைட்ல இருக்குன்னா திரியேக தேவனுடைய செலிப்ரேஷன்ல இருக்குதுங்க. உள்ள செலிப்ரேஷன்ல இருந்து அந்த செலிப்ரேஷன் வெளியே லைஃப்ல தெரியும், வெளியே தெரியும், ஓகேங்களா? முகத்துல தெரியும், வாழ்க்கையில தெரியும், உடையில தெரியும், எல்லாத்துலயுமே தெரியும். நான் உடையில தெரியணும்னா நம்ம உடனே வெள்ளை சட்டையை போட்டுச்சு, அது இல்லை அப்படியே நம்ம மைண்ட் அப்படி செட் ஆயிடுச்சு. இல்லை பக்காவா இருக்கும், எல்லாமே ராஜ இதுவா இருக்கும். ஏன்னா அது இட்டர்னல் லைஃப் இருக்கும், பொறுமை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன் பொறுமையா இருக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னு வச்சுங்க, அதான் உள்ளதான் நமக்கு எல்லாமே இருக்குது, தேவையானது எல்லாமே. இனி எவ்வளவு பொறுமையான இருக்கலாம். ஏன்னு வச்சுங்க, அதான் எல்லாமே அடைஞ்சிட்டோமே, ஓகேங்களா? எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோங்க. எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன், நான் அடைஞ்சிட்டேன். அப்படின்னும் போது ஒருத்தன் அடைஞ்சிட்டான் அப்படின்னும் போது பொறுமையா இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு நீ வெளியே ஒன்று எதிர்பார்க்கற அது உள்ளே கிடைச்சிருச்சு. அப்போ அவன் என்ன பண்ணுவான், சாட்டிஸ்ஃபைட் அதில் இருக்கான். இட்டர்னல் லைஃப்ல சாட்டிஸ்ஃபை ஆகிறேன். இட்டர்னல் லைஃப் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு சப்கான்ஷியஸ்குள்ள நான் கொண்டு வரேன். இருக்கிற பெரிய பிரச்சனை அங்கதான் இருக்குது. அது எப்படி கொண்டு வருது அப்படின்னா, இதையே பேசுவோம், இதையே தானிப்போம், ஓகேங்களா? இதையே தியானிப்போம். அது உள்ள செலிப்ரேஷன் சத்தம் வெளியே கேட்கற வரைக்கும் தியானிப்போன்றேன், அதையே பேசுவோன்றேன். அதை தவிர்த்து நம்ம பார்க்குற எல்லா இருளுமே லைஸ் எல்லாமே பொய், எல்லா இருளுமே பொய், ஓகேங்களா? உள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவியார் இருக்கும்போது எப்படிங்க இருள், அன்சர்டனிட்டி, ஆங்ஸைட்டி, அப்புறமா என்னது இதெல்லாம் எப்படி, அதெல்லாம் எங்க ஃபியரு, அதுக்கெல்லாம் எங்க இடம்? ஏன் உள்ள என்ன நடந்துட்டு இருக்குது, உள்ள பாட்டு நடக்குதுங்க. இந்த பரலோகம்னு பேசிட்டு இருக்குமே, அந்த மேட்ரு உள்ள இருக்குதுங்க, உள்ள இருக்குதுங்க. அந்த பார்ட்டி உள்ள நடந்துட்டு இருக்குது. பிதா எனக்குள்ள வாசம் பண்ற என்னுடைய சப்கான்ஷியஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, ஓகேங்களா? அப்போ இருக்கும். இதுல இருந்து மிரக்கல் ஸ்லோ ஆகும்ன்ற ஒரு மிரக்கல்ஸ் பாக்குறது இல்ல, இது பாக்குறது இல்லை அப்படின்னா இந்த லேயர் இருந்து தொடரல, இதுல இருந்து மிரக்கல் ஸ்லோ ஆகும்ன்றேன். ஏன்னா இதுல பார்ட்டில இருந்து கிஃப்ட் எல்லாம் வெளியே வரும். பார்ட்டியில கிஃப்ட் கொடுப்பானுங்க, லாவிஷா இருப்பாங்க, இதுவா இருப்பாங்க. டோட்டலா அந்த ஃபுல் இதுவே என்ஜாய்மெண்ட் தாங்க, அந்த வாழ்க்கை என்ஜாய்மெண்ட் தான். அந்த வாழ்க்கை என்ஜாய்மெண்ட், இந்த என்ஜாய்மெண்ட் உள்ள இருக்குங்க. என் நேரமும் சிரிப்பும், என் நேரமும் சிரிப்பு சத்தமோ, விசில் அடிக்கிற சத்தமோ, கூச்சல் போடுற சத்தமோ, சந்தோஷத்தின் இது வந்துட்டு ஒரு முனை தோன்றி இன்னொரு முனை வரைக்கும் சந்தோஷத்தின் சிரிப்பு சத்தம் இருக்கும். பிதாவாகிய தேவனின் நடன சத்தம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் சிரிக்கிற சத்தம் இருக்கும். பரிசுத்தாவின் கம்பீரமான சிரிப்பு இருக்கும். எல்லாம் இந்த சத்தத்துல இவங்களுடைய மியூசிக் இருக்கும். ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட்டுடைய மியூசிக் இருக்கும், டான்ஸ் இருக்கும், பார்ட்டி இருக்கும், சாப்பாடு இருக்கும், அபண்டன்ட்டா இருக்கும், எல்லாமே இருக்கும். இதெல்லாம் சப்கான்ஷியஸ்ல இருக்கும், இதெல்லாம் தாட்ஸ்ல இருக்கும், ஓகேங்களா? நம்ம தாட் ரெல்ம்ல ஃபில் பண்ணுவோங்க, தாட் ரெல்ம்ல ஃபில் பண்ணோம்.
ஓகேங்களா? அது ஃபில் பண்ணி அபண்டன்ஸ் அங்கேருந்து வரும். இப்போ மற்றது எல்லாமே நம்ம இருக்குது. இது எல்லாமே நம்ம மேல் மாடியில் இருக்குது. எல்லாமே மேல் மாடியில் பேசுகிற எல்லாம் இன்டலெக்சுவல் மாடியில் இருக்குதுங்க. நம்ம அப்படி சொல்லலாமா, நம்ம லாஜிக்கல் மைண்டில் தரலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்படி தானே இப்படி தானே, ஆமாம் அப்படி தானே இருக்கிறேன் அப்படின்றது வந்து லாஜிக்கல் மைண்டில் இருக்குது. ஆனால் எதில் இல்லை அப்படின்னாக்கா தாட்ஸில் இல்லை. தாட்ஸ் வேவர் ஆகிட்டே இருக்குது. மேலே போகுது, கீழே வருது, கீழே போகுது, ரொம்ப கீழே போயிடுது, அப்புறம் மேலே வருது, அப்புறம் பயங்கர மேலே போயிடுது, அப்புறம் அடுத்த நாள் பூசன் கீழே போகுது. ஏன்னா தாட்ஸ்க்குள்ள, சப்கான்ஷியஸ்குள்ள இல்லை. இதுக்குள்ள நம்ம இறக்குறோம். இந்த மேட்டரை வந்து உள்ள கொண்டு வரோம். உள்ள கொண்டு எல்லாமே மாறிடும். எல்லாமே மாறி இந்த இட்டர்னல் லைஃப்ன்றத நம்ம வந்து பேசிட்டு இருக்க மாட்டோம். அதை பிரதிபலிச்சு காட்டுவோம், அதை வாழ்ந்து காட்டுவோம். உலகத்துல உனக்கு கார் வேணுமா? வேணாங்க. இது 4 BHK வேணுமா? வேணாங்க. BMW வேணாம். என்னப்பா உலகத்துல இருக்கிறதுல பெஸ்ட் உனக்கு என்னப்பா வேணும்? இட்டர்னல் லைஃப் வேணும். என்னப்பா அதை போய் கேட்குறேன். BMW கேட்டா கொடுத்துருவோம்ப்பா, இட்டர்னல் லைஃப் கொடுக்க முடியாதுப்பா, ஏன்னா அது கஷ்டம், ஏன்னா அதெல்லாம் சான்ஸே இல்லை, அதெல்லாம் இமேஜினே பண்ண மனுஷனுக்கெல்லாம் கொடுக்க தகுதியே இல்லைப்பா. அப்படி இருக்கிற அது வேல்யூ, அது புரியுதுங்களா? வேல்யூ கம்பேர் உனக்கு அது இட்டர்னல் லைஃப் கொடுக்க மாட்டேன். அதுக்கு போல நான் வந்து ஒரு 10 ஏக்கர் ஒன்று எழுதி கொடுத்துருந்தேன், ஓகேவா? இல்லை நித்திஜி தான் வேணும். இல்லப்பா 100 ஏக்கர் எழுதி கொடுத்துருந்தேன், ஓகேவா? இல்லை இட்டர்னல் லைஃப் தான் வேணும். ஐயோ மோஷி என்னயா இப்படி ஓகே, நான் தமிழ்நாட்டை உனக்கு எழுதி கொடுத்தேன், இல்லை வேணாம். தமிழ்நாடு ஃபுல்லா உந்து சொத்து அந்த நீ ஆண்டுகளா? இல்லை வேணாம், நித்திஜீவன் கொடு. அது கொடுக்க முடியாதுப்பா, அது கொஞ்சம் பெருசுப்பா, எனக்கு அது கொடு. வேற ராஜா நீ ஆண்டுக்கோ, நீனே ராஜாமா இருந்துக்கோ, எல்லாம் ஃப்ரீ, வாழ்க்கை ஃபுல் லைஃப் டைம் எல்லாம் ஃப்ரீ, உனக்கு நல்லா இருக்கலாம், உனக்கு என்ன வேணும் சொல்லு, எல்லாமே கொடுத்துட்றேன். இல்லை அதெல்லாம் வேணாம். ராஜ்யத்துல பாதியும் கொடுத்துறேன், இல்லை வேணாம். எனக்கு இட்டர்னல் லைஃப் கொடு. இல்லப்பா அது ரொம்ப கஷ்டம்ப்பா, அதை கொடுக்க முடியாதுப்பா, அது வந்து எல்லாம் நீ கேட்கறது ரொம்ப பெருசா கேட்கறாப்பா, அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து காட்ஸுக்குரிய ப்ராடக்ட். நீ அதை கேட்டுட்டு இருக்கிற. BMW பிஎன்ஸ்ன்னு கேட்டா கொடுத்துருவேன். ரோல்ஸ் ராய்ஸ் வேணா கூட எடுத்துட்டு போயிரு. இட்டர்னல் லைஃப் கேட்காது. அது வந்து காடுடைய ப்ராடக்ட். இப்போ அது மேன் கைண்டுக்குரிய ப்ராடக்டே இல்லை, அது காடுடைய ப்ராடக்ட். அது ஒன்றும் கிடைக்காது. அதுக்கெல்லாம் வந்துட்டு தவா இருக்கணும், அதெல்லாம் சான்ஸே இல்லை, அதெல்லாம் உனக்கு அதெல்லாம் கிடையாதுப்பா. அப்படின்ற ஹைட்ல இருக்கிற ப்ராடக்ட் தான் ஆண்டு இலவசமாக நான் கொடுக்குறாருன்றேன். புரியுங்களா? அந்த ப்ராடக்ட் நம்ம இலவசமா கொடுக்குறாரு, அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். இதுக்காக நான் எதுவும் ஆனா எனக்கு தயாரா இருக்கேன்றேன். ஹீ ஹூ லூசஸ் லைஃப் வில் கெயின் இட்ன்றாருல, அது எது இட்டர்னல் லைஃப்க்கு. இந்த தாட்ஸ்ல இருக்கிற இந்த இட்டர்னல் லைஃப்காக வேண்டி நான் எதையுமே இழக்க தயாரா இருக்கிறேன்றேன். ஐ வில் லே டவுன் எவ்ரி திங். ஐ வில் டேக் அப் மை கிராஸ் அண்ட் ஃபாலோ. என்ன கிராஸ் அப்படின்னாக்கா, ஆண்டவருக்காக அந்த கிராஸ் இல்லை, இல்லை இந்த தாட்ஸ் தாங்க கிராஸ். இந்த தாட்ஸ் இருக்கு பாருங்க, இந்த நம்மளை புல் பண்ணிட்டே இருக்கு பாருங்க. இல்லை அதெல்லாம் நடக்காதுடா, அதெல்லாம் இல்லடா, பாரு நாளைக்கு தெரியும் உனக்கு, நாளைக்கு விடிஞ்சா போச்சு, ஐயோ நாளைக்கு மண்டேவா, ஐயோ விடிஞ்சா போச்சு, சண்டேவாவே இருந்துக்கலாமே அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த தாட்ஸ், இந்த சிலுவையை நான் சுமந்து இந்த நான் இது பண்ணி நான் என்ன பண்றேன், அவர் பின்னாடி போறேன். எப்படி போறேன் அப்படின்னா, இல்லை இந்த லைய வந்து இது எனக்கு இழுக்குது, நான் இதுக்கு நான் சப்மிட் பண்ண மாட்டேன், இந்த போய் இதை சப்மிட் பண்ண மாட்டேன், இந்த இழுத்தாலும் பரவாயில்ல, இதை விட்டு நான் என்ன பண்ண போறேன், நான் நேரா போயிட்டே இருக்க போறேன். எதுக்கு போறேன்? ட்ரூத்துக்கு நேரா. எந்த ட்ரூத்? யூ ஷால் நோ த ட்ரூத். எந்த ட்ரூத்? ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. In the truth, in that day you will know that I am in the Father, and I am in you, and you are in me. அந்த தாட் வந்துட்டு தாட்ல போற வரைக்கும் விட மாட்டேங்க. இந்த நித்திய ஜீவன்ல இருந்து விடுதலை இருக்கு. இந்த நித்திய ஜீவன்ல விடுதலை, பாவத்துல விடுதலை பேசல, நான் வாழ்க்கையில இருந்து விடுதலை பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? பாவத்துல இருந்து விடுதலையோ இல்ல பாவ கட்டுல இருந்து விடுதலையோ அதை பத்தி பேசல. இதெல்லாம் எல்லாமே கிடைக்குங்க. சப்ப மேட்ருங்க அது. அதெல்லாம் சப்ப மேட்ரு. நான் உள்ள கோர் பேசிட்டு இருக்கேன். இட்டர்னல் லைஃப் எவ்ரி செகண்ட் பார்ட்டி பத்தி பேசிட்டு இருக்கேன். தான் டாப்புங்க. எவ்ரி செகண்ட் பார்ட்டி, எவ்ரி செகண்ட் ஃபாதர் சன் ஸ்பிரிட்டுடைய பார்ட்டிக்குள்ள பார்ட்டிசிபேஷனை பத்தி பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் பார்ட்டிசிபேட் பண்ணப்பா இந்த பார்ட்டியில அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 1 செகண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்றது யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா முதல்ல அவர் பார்ட்டியில இருக்காருன்னு தெரியல, அப்படி பார்ட்டி இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியல, அப்படி இந்த பார்ட்டி நம்மளுக்கு கிடைக்குமானாலும் அது இன்னைக்கு கிடைக்குமா இல்ல வந்து பல வருஷம் கழிச்சு கிடைக்குமான்னு தெரியல. இன்னைக்கு கன்ஃபார்மா கிடைக்காது. இல்ல இந்த பொய்கள் அத்தனையும் நான் மேற்கொண்டு எப்படி நான் கஷ்டப்பட்டு இல்லை, ட்ரூத்தை நம்பிட்டே இருப்பேன். எவ்ரி தாட் கேப்டிவ் ஆகிற வரைக்கும் நம்புவேன். நித்திய ஜீவனை ரிஃப்ளெக்ட் ஆகிற வரைக்கும் நம்புவேன்.
இதுலயே வண்டியை ஓட்டுவேன். நித்திய ஜீவனுக்காக வேண்டி என்ன வேணா பண்ணுவேன். டெய்லி போய் நித்திய ஜீவனை உள்ள இறக்குவேன். இந்த நித்திய ஜீவன்ல வாழ கத்துக்குவேன்றேன். புரியுதுங்களா? இந்த நித்திய ஜீவன்ல வாழ கத்துக்குவேன். இதுதாங்க. இது வந்து நல்லா எல்லாமே வந்துருச்சு. இது வந்து BMW வரும், பென்ஸ் வரும், எல்லாமே வரும். எல்லாரும் சுற்றி வரும். தேவையான அத்தனையும் வரும். ஓகேங்களா? அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்காது. வேணாம்ப்பா, இது நித்திய ஜீவன்ல உட்காந்துருக்கேன்ப்பா. எப்படி ஒருத்தன் போதைக்கு அடிமையாயிட்டானா போதையிலே உட்காந்துருப்பான். டே வெளியே இருக்குடா, உனக்கு எல்லா மேட்டரும் வேணாடா, நான் இதுவே இருந்துக்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி நித்திய ஜீவன் ஹைலைட் வந்துட்டு கம்பேரிட்டிவ் இப்படிதான் சொல்லி ஆக முடியுது. ஏன்னா வந்து அது அது வந்துட்டு ஒரு டம்மிங்க. போதன்ற ஒரு டூப்ளிகேட்டு. அதுவே அப்படி இருக்கும்னா ரியல் எப்படி இருக்கும்? அந்த ரியல் தான் இட்டர்னல் லைஃப். இட்டர்னல் லைஃப் விட்டு ஒரு செகண்ட் இருப்பா மூசி, கொஞ்சம் இது மட்டும் இல்லப்பா, டைம் இல்லப்பா, என்னப்பா சொல்ற, நான் பிதாவோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு இதுல ஃபர்ஸ்ட் நான் வரணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு தனி மனிதன் வரணும். அப்புறம் என்ன, குடும்பம் வரணுங்க. இது எப்படி இருக்கு? இப்போ இந்த இந்த லைஃப்பை ஷேர் பண்ணணும். ஒய்ஃபு, சில்ட்ரனு, அப்புறம் வெளியெல்லாம் தேவையில்ல. வெளியெல்லாம் பக்கத்து வீடு அங்கே கூவுறது, இந்த இந்த கதையே வேணாம். இந்த நான் ஆத்மாவை சேகரிக்க இதே வேணாம். முதல்ல நித்திய ஜீவன் உள்ள இருந்து புறப்பட்டு ஃபேமிலியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இவங்க அத்தனை பேரும் நித்திய ஜீவனில் இருக்கணும். இட்டர்னல் பார்ட்டியில் இத்தனை பேரையும் கொண்டு வரணும். ஓகேங்களா? கொண்டு வர வைக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லும். இல்லை, அதுவே லை. அந்த தாட்டை நான் கேப்டிவிட்டி கொண்டு வரேன், முடியுன்றேன். ஃப்ளரிஷ், ஓவர் ஃப்ளோயிங் ஃப்ளரிஷ் முதல்ல ஃபேமிலியிலேயே தெரியும். ஓகேங்களா? பயங்கர சந்தோஷமா இருப்போம், பயங்கர இதுவாக இருப்போம். இன்றைக்கும் கிறிஸ்து பிதா குமாரன் பர்சவி. ஓகேங்களா? அந்த சென்டர் ஆஃப் இதில் நம்ம லைஃப் ஓடுங்க. இதை பார்த்து விட்டில் பூச்சி மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்னையா அப்படின்னு வருவாங்க. ஓகேங்களா? என்னையா பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு வருவாங்க. இந்த சந்தோஷம் வெள்ளை சட்டை போட்டு சர்ச்சுக்கு போய் சந்தோஷமா இருக்கானே, அதை பற்றி நான் பேசவே இல்லை. நான் என்ன சொல்லணும்னா, தாட்ஸ்ல சந்தோஷம், தாட்ஸ்ல சமாதானம், பேஷியன்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ஷன். இந்த எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும், அவுட்புட்டை ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் அவுட்புட்டே மறந்துடுங்க, அவுட்புட்டே வேணாம். அவுட்புட் நம்ம தான் அவுட்புட் தான் இத்தனை வருஷம் பேசியிருக்கோம். பொறுமையாக இருக்கணும்ப்பா, சாந்தமாக இருக்கணும்ப்பா, இது பணிவாக இருக்கணும், கனிவாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதெல்லாமே நான் பேசவே இல்லை. இப்போ நான் அதை பற்றிலாம் பேசவே இல்லை. அதெல்லாம் வந்துட்டு தானாக வரும். அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதெல்லாம் அவுட்புட். இட்டர்னல் லைஃப்ல அவுட்புட்டில் அதெல்லாம் வந்துருங்க. ஓகேங்களா? நான் இட்டர்னல் லைஃப்காக மட்டும்தான் பேசுகிறேன். ரிட்டர்ன் லைஃப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எவரி தாட்டை வந்துட்டு சப்ஜெக்ட் பண்ணணும். உள்ள பார்ட்டிசிபேஷனில் கொண்டு வரணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கு ஒரு தாட்டம், நான்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், நான் வரல பார்ட்டிக்கு, நான் வரல செலிப்ரேஷனுக்கு. யார் தெரியுமா பார்ட்டிக்கு வரலன்னாங்க? அந்த ப்ராடிகல் சன்னு வந்துட்டான். அந்த பெரியவன் இருக்கிறான் பாருங்க, எல்டர் சன்னு, அவன் பார்ட்டிக்கு வரமாட்டேன்றான். ஏன்னா அஃபென்ஸு. ஏன்னா அப்படிலாம் பார்ட்டி பண்ணுற தேவன் கிடையாது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் ப்ராடிகல் சன்னு. அப்படியெல்லாம் அவர் பார்ட்டிலாம் பண்ண மாட்டாரு, அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் அஃபென்ஸ்ல இருக்கான். அவன் ஒரு இருளில் இருக்கிறான், அவன் மரணத்துல இருக்கிறாங்க. எல்டர்சன் மரணத்துல இருக்கிறான். அதனாலதான் அஃபென்ஸ்ல இருக்கான். அதனால அவனால பார்ட்டியில உள்ள வந்தானா இல்லையான்னு தெரியவே இல்லை கதையில கடைசி வரைக்கும். நான் என்ன சொல்றேன், நம்மளுக்கு தெரியும் நம்ம உள்ள வரோன்றேன், இந்த பார்ட்டிக்குள்ள வரோன்ற irrespective ஆஃப் த சிச்சுவேஷன் உள்ள பார்ட்டியை பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஏன்னா we know that he is in me, I in him, and he is in the father is in me. இதை we know. இந்த ட்ரூத் உள்ள வந்துடும். இந்த ட்ரூத் லைட் எரியும். இப்போ ட்ரூத் வந்துருக்குது, லைட் எரியுதா அப்படின்னா லைட் எரியும். லைட் எரிய வைப்போம். ஓகேங்களா? எல்லாம் தேவையான அத்தனையும் உள்ள இருக்குங்க. தேவையான அத்தனை மேட்டர் வெளியே பார்த்துட்டு இருக்கணும். அது அத்தனையும் உள்ள இருக்குதுன்ற அத்தனை தாட்ஸ்ல இருக்குதுங்க. அத்தனையும் தாட்ஸ்ல இருக்குது. இந்த தாட்ஸ்ல இருக்குது. இந்த இட்டர்னல் லைஃப் தாட்ஸ்ல இருக்குது. இப்படிதான் குமார் பர்சவே நம்ம தாட்ல இருக்காருங்க. தாட்ன்றது ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஏதோ இமேஜினரி திங் இல்லைங்க. ஆஸ் அ மேன் திங்கத் சோ ஈஸி. தாட் தான் சாஃப்ட்வேர் ஆஃப் மேன், அதுதான் ஹார்ட்வேர் ஆஃப் மேன். தாட்ல இருந்தா இயங்குறான். ஒரு மனுஷனை இயங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவன் தாட்ஸ் தான். ஓகேங்களா? மரணத்துல தாட்ஸ் எல்லாமே ஜீரோ டவுன் ஆயிருது. ஓகேங்களா? அவன் தாட்ஸ் தான். அந்த தாட்ஸ் இட்டர்னல் லைஃபை பற்ற வைக்கிறேன்றேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆஸ் அ மேன் திங்கத் அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் தாட்டாக தான் இருக்கான். நான் ஒரு தாட், நீங்க ஒரு தாட். நீங்க டோட்டல் 24 வந்து முழிச்சு அடுத்த செகண்ட் பாருங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதோட தூங்க வரைக்கும் யோசிச்சுதான் இருப்போம். இந்த தாட்ல எங்கெங்கெல்லாம் இட்டர்னல் லைஃப் வருதுன்னு ஒரு சாஃப்ட்வேரை போட்டு ஆன் பண்ணீங்கன்னா, ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் 0/1000 வரும், 0/100 வரும். இல்லை இப்போ இவ்வளோ பேசியிருக்கலாம், இப்போ 0.1 வரும். ஏன்னாக்கா மற்ற எல்லா தாட்ஸுமே நான் அலைன்மெண்ட்ல தான் இருக்குதுன்றேன். ஆனால் அத்தனையும் சரியை பிடிக்கிறேன். இந்த ட்ரூத்துக்கு you will know that I am the father
ஃபாதர் இன் மீ, யூ இன் மீ, ஐ இன் யூ, யூ ஷால் நோ திஸ் ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. அப்படி ரிட்டர்ன் லைஃப்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை முடிக்கிறேன் நான்.